நேச்சுரல்ஸ் அண்ட் மேஜிக் 20 தமிழ் பிரசன்ஸ் மேஜிக் பெண்கள் சீரீஸ்க்கு வரவேற்கிறது நான் உங்க விஜய் கண்மணி. இன்னைக்கு நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னா ஸ்பெஷல் நீட்ஸ் அண்ட் ஃபேமிலி கவுன்சிலர். இது மட்டும் இல்லாம ஏபிஜே குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ லெட்ஸ் வெல்கம் டாக்டர் தேவிகி பாலாஜி. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். நைஸ் டு see you. நான் எப்பவுமே ஒரு கேள்வி கேட்பேன் மேம். என்னன்னா, நீங்க இப்போ ஒரு ஆண்டர்பிரினரா இருக்கீங்க, கவுன்சிலரா இருக்கீங்க. பட் இது எல்லாமே இப்ப நடக்கிறது. உங்க சின்ன வயசுல ஒரு கனவு இருந்திருக்கும்ல, நம்ம இதுதான்ப்பா பண்ணணும்ன்ட்டு. அது என்ன கனவா இருந்துச்சு? சின்ன வயசுல எல்லாரும் சொல்ற மாரி, புரியாத வயசுல வந்து நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். இன்ஃபாக்ட் ஐ வாஸ் அ சயன்ஸ் லவர். பட் நம்ம ஒரு பிளான் வச்சிருந்தா காட் வில் ஹேவ் அ டிஃப்ரெண்ட் பிளான்ல. மேபி அந்த பிளான் நம்மளுக்கு ரைட்டானதா இருக்கும். தட்ஸ் ஹவ் என்னோட லைஃப்ல நெறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் வந்தது. அப்படிதான் ஐ எண்டட் ஹியர் அண்ட் ஐ அம் சோ ஹேப்பி ஐ டுக் த பாத் தட் இஸ் லெஸ் ட்ராவல்ட் பை அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு அந்த ராபர்ட் ஃப்ராஸ்ட்டோட அந்த போம் தான் எப்பவுமே ஞாபகம் வரும். ஸோ சின்ன வயசுல வந்து ஐ வாஸ் அ சைல்ட் ஹூ லவ்ஸ் கோயிங் டு ஸ்கூல். ரொம்ப ஹேப்பியாக ஸ்கூலுக்கு போவேன். ஏன்டா சண்டே ஸ்கூல் வைக்கல அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பேன். டிஃப்ரெண்ட்டா இருக்கீங்களே. ஓகே. ஏன்னா ஐ லவ் கோயிங் டு ஸ்கூல் பிகாஸ் அங்கே எனக்கு ஹாப்பியாக இருந்தது. ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ். நான் யூஸ்வலாக இப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கூட சொல்வேன், ஃபர்ஸ்ட் ரோ சைல்டு மாதிரி நல்லா படிக்கணும், லாஸ்ட் ரோ கிட் மாதிரி என்ஜாய் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த உலகம் வந்து நம்மளை வந்து தூத்தாது, நல்ல பேர் வாங்க முடியும் அப்படின்னு ஐ யூஸ்வலி சே. அண்ட் தட் வாஸ் மை philosophy ஆல்சோ. ஸோ ஐ ஆல்வேஸ் லவ் கோயிங் டு ஸ்கூல். ஸோ இப்போ நீங்க சொன்னீங்க ஆல்வேஸ் லவ் கோயிங் டு ஸ்கூல்னு. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் மாதிரியே உங்ககிட்ட இருக்கு. யூ டிட் அ பிஹெச்டி, கவுன்சிலர், ஸ்பெஷல் நீட்ஸ் கவுன்சிலரா இருக்கீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபிஜே ஸ்கூலோட டைரக்டரா இருக்கீங்க. ஸோ யூ ஆர் இன்டு மெனி திங்ஸ். எப்படி அது சாத்தியமாச்சு? வாட் இஸ் யுவர் மெயின் கோல்? என்னோட மெயின் கோல் பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஐ வாஸ் ஃப்ரம் நார்த் சென்னை. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நார்த் சென்னைக்குன்னே ஒரு ஸ்டிக்மா இருந்தது. இன்ஃபேக்ட் கிராசிங் நார்த் சென்னை அண்ட் கமிங் டு ஸ்கூல், காலேஜே வந்து ஒரு பெரிய டிஃபிகல்ட்டி இருக்கும். தேர் வாஸ் அ ஸ்டிக்மா அண்ட் லேபிள். ஸோ ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ்ட் நம்ம எந்த ஃபேமிலியில் பிறந்தோம் வளர்ந்தோன்றதுலாம் முக்கியம் இல்லை. வேர் யூ கம் ஃப்ரம் இட் டஸ் நாட் மேட்டர்ல, வேர் யூ கோயிங் இஸ் மேட்டர்ஸ். ஸோ அந்த கோட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்கே நம்ம பிறக்கிறோம், எந்த ஃபேமிலி யூ கான்ட் டிசைட், யூ டோன்ட் ஹேவ் அ கண்ட்ரோல். பட் நம்ம என்ன பண்ண போகிறோன்றது நம்மளுக்கு கண்ட்ரோல் இருக்கும். ஸோ எது பண்ணாலும் பெருசாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருந்தது. ஸோ இதுதான் பண்ணணுன்ற ஒரு கோல்லாம் இல்லை. ஆனால் சம்வேர் டீச்சிங் வந்து எனக்கு நேச்சுரலாக வந்தது. என்னை சுற்றி எப்போவுமே ஒரு சின்ன சின்ன கூட்டம் இருக்கும். என்னை விட 1 இயர் யங்கருக்கு ஆல்வேஸ் ஐ டாட். இப்போ நான் கிரேட் 2ல இருந்தேன்னா, ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கிட்ட உட்கார வச்சு சொல்லிக் குடுத்துட்ருப்பேன் வீட்ல. அந்த மாதிரி ஒரு திண்ணைப்பள்ளி இருக்கும்ல. ஐ ஆல்வேஸ் ஸ்பெண்ட் டைம் லைக் தட். மேபி அது எனக்கு புடிச்சிருந்தது. இத தான் நம்ம இப்ப இகிகாய்லாம் சொல்றோம். புடிச்ச விஷயம், நல்லா வர விஷயம் 2ம் ஜாயின் பண்ணும்போது, அந்த ப்ரொஃபஷனலா அது மாறும்ன்ட்டு. தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். ஸோ டீச்சிங் எனக்கு புடிச்சிருந்தது. எனக்கு நல்லா வந்தது. அது மத்தவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ ஐ கிரியேட்டட் அ பிசினஸ் அரவுண்ட் இட். ஓகே. பட் ஆனா இதுதான் பண்ணுவோன்றது இல்ல. ஸ்கூல்ன்றது எனக்கு ரொம்ப புடிச்சது. எனக்கு ஸ்கூல் பிடிச்சதுனால, பெருசாகும்போது ஸ்கூல் ஆரம்பிக்கணுன்ற ஒரு ஆசை, கனவு இருந்தது. பட் அது ஸ்ட்ராங்காலாம் இல்ல. சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லுவோம்ல, பெருசானா ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சும்மா ஒரு வார்த்தைக்கு எப்ப வேணாலும் அத அத பத்தி பேசிட்டே இருப்போம். தட்ஸ் ஹவ் இட் ஆல் ஸ்டார்ட்டட். ஓகே. ஆனா இப்ப ப்ரொஃபஷனலா என்னென்ன படிச்சீங்க? எப்படி அந்த ஜர்னி போச்சு மேம்? அத பத்தி சொல்லுங்க. நான் வந்து ப்ரொஃபஷனலா இதுதான் படிக்கணும்னு இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஐ டோல்ட் யூ, நான் வந்து சயன்ஸ் லவர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்து டாக்டர் ஆகணுன்றது தான் என்னோட கனவு. பயாலஜி இஸ் மை ஃபேவரைட் அண்ட் ஐ ஸ்கோர் வெரி வெல் அதில. பட் நான் 10த் படிக்கும்போது என் அப்பா தவறிட்டாரு. ஸோ ஐ அம் தி எல்டெஸ்ட் டாட்டர் ஆஃப் மை ஃபேமிலி. எனக்கு அடுத்து 3 பேர் இருக்காங்க. இன்ஃபேக்ட் மை லாஸ்ட் சிஸ்டர் வாஸ் ஜஸ்ட் 4 இயர்ஸ் ஓல்ட். ஸோ அந்த ஃபேமிலியில என்ன நடக்குதுன்னு தெரியிற ஒரே ஆள் நான் தான். தெரிஞ்ச ஒரே ஆள். ஸோ அம்மாக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். அன்னைக்கு என்னோட மைண்ட் செட் வேற மாரி இருந்தது. நம்ம 11த் படிப்போமா? வாஸ் அ கொஸ்டின் மார்க். ஏன்னா திடீர்னு கரெக்ட்டா 10த்தோட ஒரு அந்த டெஸ்ட் எக்ஸாம் சொல்லுவோம்ல, அந்த டைம்ல. பட் த டர்னிங் பாயிண்ட் இஸ் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் எல்லாம் வீட்டுக்கு வந்து, "உங்க பொண்ண ஸ்கூலுக்கு அனுப்புங்க. நல்லா படிக்கிற பொண்ணு. வில் கிவ் யூ ஸ்காலர்ஷிப். வில் கிவ் ஹர் ஸ்காலர்ஷிப்" அப்படின்னாங்க. ஸோ சம்வேர் சம்ஒன் ஹெல்ப்ட் மீ. ஸோ 11த், 12த் ஸ்காலர்ஷிப்ல படிச்சேன். அப்ப படிக்கும்போதே டியூஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். பிகாஸ் தேர்ஸ் அ சேயிங்ல, "இந்த எம்ப்டி ஸ்டமக் அண்ட் எம்ப்டி பேங்க் அக்கவுண்ட் ஒரு ஃபயர கொடுக்கும்." ஸோ இட் வாஸ் அ நீட். ஸோ எனக்கு நல்லா புடிச்சது டேக்கிங் டியூஷன்ஸ் ஆர் டீச்சிங் தான். அப்படியே ஆரம்பிச்சது. ஸோ ஸ்கூலே வந்து என்ன நெறைய டியூஷன்ஸ்க்குலாம் ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அஃபிஷியலா மை டீச்சிங் கரியர் 11த், 12த்லேருந்து ஸ்டார்ட் ஆனது. அப்படியே வந்தது தான். ஸோ அப்போ கான்க்ரீட் பிளான் இல்ல. நான் சொன்ன அந்த சயன்ஸ், டாக்டர் எல்லாமே உடைஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில நம்ம நெறைய பேசுறோம். தேர் ஆர் என்ஜிஓஸ், தேர் ஆர் ஃபவுண்டேஷன் விச் ஹெல்ப்ஸ். அப்போ வந்து ஐ மீன் 30 இயர்ஸ் பேக்கெல்லாம் வந்து 30, 35 இயர்ஸா. ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் தெரியவே தெரியாது. ஸோ ஸ்டடியிங் சயன்ஸோ டாக்டர் வாஸ் அ பிக் நோ ஃபார் மீ. அதனால நான் காமர்ஸ் குரூப் எடுத்தேன். பிடிக்காம தான் எடுத்தேன்.
பட் அந்த குரூப்குள்ளே போனதுக்கப்புறம் எனக்கு பிடிச்சிருச்சு. மேபி ஐ வாஸ் சம்ஒன் கிடைச்சதுல என்ன பெட்டரா பண்ணலான்ட்டு யோசிக்கிறாள். ஸோ அதில் நல்லா படித்தேன். இன்ஃபேக்ட் அந்த டைம் எல்லா டாப்பர்ஸுமே காமர்ஸ் குரூப்பில் இருந்தாங்க. நான் இருந்த காலத்தில் எப்படின்னா, நல்லா படிக்காத பசங்க தான் காமர்ஸ் குரூப் எடுப்பாங்கன்னு ஒரு ஒரு டேபுவே இருந்தது. தட்ஸ் ஹவ் இட் வாஸ். ஸோ எனக்கு பிடிக்காம எடுத்த காமர்ஸ் குரூப். பட் லக்கிலி ஆல் த டாப்பர்ஸ் வேர் தேர். எனக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு என்வாயர்ன்மெண்ட் கிடைச்சது. அங்கே தான் என்னோட திங்கிங்கே மாறுச்சு. தேர் வாஸ் ஒன் இன்சிடென்ட் ஐ ரிமெம்பர். ஒரு லாயலா காலேஜ்லேருந்து ஒரு ப்ரொஃபஸர் வந்து இந்த கெரியர் கவுன்சிலிங்லாம் பண்ண வருவாங்க. என் ஸ்கூல் அதை அரேஞ்ச் பண்ணாங்க. ஸோ தட் ப்ரொஃபஸர் ஸ்போக் டு மீ இயர்ஸ் பிஃபோர். ஐ மீன் தே அட்ரஸ் த என்டையர் பேட்ச் கிட்ட பேசினாங்க. காமர்ஸ் குரூப் எடுத்தா என்ன வேணாலும் பண்ணலாம். நெறைய ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்குன்னு பேசினாங்க. தட் சேஞ்ச்ட் மை மைண்ட் செட் அ லிட்டில். இல்லன்னா நானும் டிப்பிக்கலா இது வேஸ்ட்டு குரூப்பு ஒண்ணுமே இப்படி தான் நான் நெனச்சேன் அப்போ வரைக்கும். ஸோ பிகாஸ் ஐ டுக் த காமர்ஸ் குரூப். அதுவும் காமர்ஸ் குரூப் எடுத்தோனே எல்லார் மாரியும் சிஏ ஆகணும் அப்படின்னு நெனச்சுட்டே இருந்தேன். பட் ஏன்னா ஆஸ் அதுல லைஃப் ஹையஸ்ட் அதுதான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஆஸ் லைஃப் க்ரோஸ் நான் சிஏவாகி என்னோட அக்கவுண்ட்ஸ் ஆடிட் பண்ண மாட்டேன். ஐ வில் கிரியேட் சிஏஸ் வில் ஆடிட் மை அக்கவுண்ட் அப்படின்றது தெளிவு வந்துச்சு. ஸோ சம்வேர் எல்லாரும் சொல்லும்போது நம்ம இது ஆகணும்னு நினைப்போம். பட் நமக்குள்ள ஒன்று இருக்கும். தட் வில் ஆக்சுவலி ஷோ யூ த ரைட் பாத். அப்படிதான். ஸோ நான் 12th முடிச்சுட்டு பிகாம் தான் முடித்தேன் கவர்மெண்ட் காலேஜில். தட் இஸ் வாட் ஐ கேன் அஃபோர்ட். ஸோ எல்லாமே ஸ்காலர்ஷிப் தான் கவர்மெண்ட் காலேஜில். யூ டோன்ட் நீட் டு ஸ்பெண்ட். ஸோ பிகாம் முடித்தேன். பிகாம் முடித்தோன்னே ஜாப் வேணும். ஏன்னா ஃபேமிலியை பார்க்கணும். ஸோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஜாப்னா பிபிஓ தான். பிபிஓக்குள்ளே போனால் தான் சம்பாதிக்க முடியும். கரெக்ட். ஃபர்ஸ்ட் என்ட்ரி பாயிண்ட் அதான் இருக்கும். எக்ஸாக்ட்லி. ஸோ நானும் அதே மாதிரி ஒரு பிபிஓக்குள்ளே போனேன். டெக்னிக்கலாக கஸ்டமர் சர்வீஸ்ன்னு கேட்டாங்க. 2மே எனக்கு புதுசு தான். பட் எது சொல்லிக் கொடுத்தாலும் கற்றுக்குவேன் அப்படின்னு சொன்னேன். தட்ஸ் ஒன் குவாலிட்டி ஐ ஆல்வேஸ் அட்மயர் அபவுட் மீ. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, தெரியாதுன்னு சொல்லாத, கண்ணு பார்த்தா கை செய்யணும். அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்லு, கற்றுக்கிட்டு பண்ணணும் அப்படின்வாங்க. மேபி தட்ஸ் அ குவாலிட்டி. ஸோ ஐ எண்டட் அப் இன் வார்னிச்னு ஒரு வாய் ப்ராஜெக்டில் கம்ப்ளீட்டாக நியூ. ஐ ஸ்டில் ரிமெம்பர் சிஎஸ்எஸ் கார்ப் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கம்பெனி அண்ட் மை லாஸ்ட் கம்பெனி தட் ஐ ஒர்க்ட் வித். என்னை கம்ப்ளீட்டாக க்ரூம் ஷேப் பண்ணது சிஎஸ்எஸ் கார்ப் தான். ஸோ நான் உள்ளே போகும்போது எனக்கு இமெயில் கூட அனுப்ப தெரியாது. மதர் போர்ட் மாதிரி ஃபாதர் போர்டு இருக்கா கம்ப்யூட்டருக்குள்ளலாம் கேட்டிருக்கேன். அண்ட் ஐ ஸ்டில் சே தட். பட் இன் 9 months ஐ பிகேம் EL. 11 monthsல ஐ பிகேம் அ ட்ரெய்னர். ஸோ வாட் ஐ டிட் வாஸ், அங்கே ஸ்டே பேக் பண்ணுவேன். நிறைய ரிசோர்ஸஸ் இருக்கும், படிப்பேன். ஸோ இதுதான் நான் எல்லாருக்கும் சொல்லுவேன். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா அதில் இன்னும் எப்படி பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும், நம்மளை அப்கிரேட் பண்ணிகிட்டே இருக்கணும். தட்ஸ் கால் அன்லேர்ன் டு லேர்ன், ரீலேர்ன். ஸோ நான் எப்போவுமே அன்லேர்ன் பண்ணிவிட்டு திரும்ப ரீலேர்ன் பண்ணுவேன். ஐ கீப் டூயிங் தட். ஸோ எனக்கு எதுவுமே தெரியாது காமர்ஸ் பேக்ரவுண்ட். ஐ பிகேம் எ நெட்வொர்க்கிங் ட்ரெய்னர் வார்னிச்சில். ஸோ இதெல்லாம் தான் டேர்னிங் பாயிண்ட் ஐ வுட் சே. இன்ஃபேக்ட் அந்த ட்ரெய்னர் பேனலில் வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நான் பிபிடியே பண்ணுறேன். இந்த ஃப்ளோரில் டிஎலோட ஹெல்ப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ஐ மேட் மை பிபிடி. பட் த ப்ரெசன்டேஷன் வாஸ் யூனிக் இன் மை ஸ்டைல். ஸோ ஐ காட் செலக்டட் அஸ் அ ட்ரெய்னர். எப்போ ட்ரெய்னர் ஆனனோ அன்னைக்கு ஸ்ட்ராங்காக உள்ள மைண்டில் ஒன்று சொன்னிச்சு. ஏன்னா ட்ரெய்னர் ஆகிறதுக்கு முன்னாடி என் மைண்ட் செட் வேறு மாதிரி இருந்தது. ஐ யூஸ் டு டேக் கால்ஸ். இந்த ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ராஜெக்ட் மேனேஜர்லாம் ஃப்ளோரில் இருப்பாங்கல்ல, ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு வருவாங்க. தே கோ சிட் இன் அ ரூம், தே ஒர்க் ஃபார் அன் ஹவர் அண்ட் தே கோ. நான் ஐ கீப் அப்சர்விங் தெம். இவங்கள மாதிரி ஆகணும், நான் டீம் லீட் ஆகணும், டீம் மேனேஜர் ஆகணும், ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆகணும், நிறைய சம்பாதிக்கும். இன்ஃபேக்ட் என் ப்ராஜெக்ட் மேனேஜரை கேட்பேன், உங்களை மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணணுன்ட்டு. பட் வென் ஐ பிகேம் அ ட்ரெய்னர், வென் ஐ ஸ்டார்டட் ஹேண்ட்லிங் பேட்சஸ், நிறைய இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ், காமர்ஸ் கிராஜுவேட்ஸ் வருவாங்க. வென் ஐ ஸ்டார்டட் டீச்சிங், தட்ஸ் வென் ஐ ஃபவுண்ட் மை இகிகாய். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, தேவகி யூ பின் திங்கிங் ஆஃப் பிகமிங் சம் ஒன் எல்ஸ். திஸ் இஸ் வாட் யூ ஆர். ஏன்னா அது எனக்கு அவ்வளோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து ஒரு தேர்ட் பார்ட்டியை கூட்டிகிட்டு வந்து தே சர்டிஃபை யூ. அந்த ஃபர்ஸ்ட் டைமே ஐ காட் சர்டிஃபைட் அஸ் அ ட்ரெய்னர். ஏன்னா யோர் பாடி லாங்குவேஜ் இஸ் குட், அந்த டீச்சிங் ரொம்ப நல்லாயிருக்கு, போர்ட் சூப்பராக யூஸ் பண்ணுறீங்க. ஸோ குவாலிட்டிஸ் வாஸ் தேர். ஓகே. ஸோ ட்ரெய்னர் ஆகி ஃபர்ஸ்ட் பேட்ச் கொஞ்சம் நடுக்கமாக இருக்கும். செகண்ட் பேட்ச் பெட்டராக இருந்துச்சு. தேர்ட் பேட்ச்லாம் கான்ஃபிடென்ஸ் வேறு லெவல். 5th பேட்ச்லாம் நம்ம தான் தலை அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஐ ஹேண்டில் மோர் தென் 28-30 பேட்சஸ் இன் த ஃப்ளோர். ஸோ கான்டென்ட்டும் சரி, டெலிவரியுமே டெஃபினட்டாக. அண்ட் யூ நீட் டு ஹேண்டில் பீப்புள் ஆஃப் லைக் 40 to 50 இன் அ பேட்ச் who are even elder than you. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட், டீம் ஹேண்ட்லிங் அதெல்லாம் ஒரு கேக் வாக் ஆச்சு. ஸோ there was lot of growth in the company எனக்கு. அங்கேருந்து கற்றுக்கிட்ட விஷயம் எல்லாம் தான் இப்போ நான் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ தட்ஸ் எக்ஸாக்ட்லி at 28 ஐ ஃபவுண்ட் மை இகிகாய். டீச்சிங் தான் உனக்கு நல்லா வருது, ஐ மீன் டீச்சிங் ஆர் ட்ரைனிங், யூ வில் ஹவ் டு டூ சம்திங் அரவுண்ட் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்போவுமே பிஸ்னஸ் ஆரம்பிப்பேனா ஏபிஜே அப்படின்றது தெரியாது. another twist came in my life. Exactly. What is the twist? That's my next question. Okay, so I was married. I mean I got delivered with my first son
எல்லாருக்கும் மாரி புது கனவுலாம் இருக்கும்ல. மை சன் வாஸ் 4 1/2. ஓகே. ஸோ மைல்ஸ்டோன் டிலேலாம் இருந்தது. 22 இயர்ஸ் பிஃபோர்லாம் யாருமே ஆட்டிசம்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நம்ம பார்த்ததுல ஒரு நார்மல் சைல்ட் ஆர் இந்த மென்டலி ரிட்டார்டட். ஐம் ஜஸ்ட் யூசிங் த டெர்ம் ஃபார் பீப்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங். இப்பலாம் வந்து அத நம்ம டிஃபரண்ட்லி ஏபிள் தான் சொல்றோம். ஓகே. ஸோ இது மட்டும் தான் பார்த்துருப்போம். ஸோ எங்க அம்மாலாம் வந்து ஆம்பள பையன், பொறுமையா பேசுவான். இப்படிலாம் சொன்னாங்க. அண்ட் ஐ நெவர் நியூ ஆர் நெவர் ஹர்ட் திஸ் டெர்ம் பிஃபோர். பட் 4 1/2 இயர்ஸ்ல ஸ்கூல்ஸ்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்தது. ஹி ஸ்டார்டட் ரிப்பீட்டிங் எவ்ரிதிங். சொல்ற பேச்சு கேட்க மாட்றான். அந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் வரும்போது, ஐ வாஸ் டிஸ்கஸிங் வித் பீப்பிள் இன் ஆஃபீஸ். அப்ப தே வர் டெல்லிங், ஒருவேளை லேர்னிங் டிசபிலிட்டியா இருக்குமோ? ஓ! வாட் இஸ் லேர்னிங் டிசபிலிட்டி? ஐ ஸ்டார்டட் டூ கூகுள். ஸோ இந்த லேர்னிங் டிசபிலிட்டி இத பத்தி கூகுள் பண்ணும்போது தான், ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர், ஏடிஹெச்டி இப்படி நெறைய டெர்ம்ஸ் வந்தது. ஐ வாஸ் க்ளூலெஸ். ஸோ தட்ஸ் வென் ஐ ஹேட் டு குவிட் மை ஜாப், டேக் அ பிரேக் ஃபார் த சேக் ஆஃப் மை சன். அகைன் கரியரா என்னோட சன்னா அப்படின்னும்போது, ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட். அந்த டைம்ல தட் வாஸ் அ சாய்ஸ். எவ்ரிபடி டோல்ட் மீ ட்ராப்பிங் த பேப்பர், குவிட்டிங் யுவர் ஜாப் வாஸ் அ பேட் டிசிஷன்னு. சம்வேர் அங்கேயுமே இதில் எவ்வளோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? இத பார்க்க மாட்டோமா? சம்வேர் ஐ பிலீவ்ட் இன் மை செல்ஃப். இது வந்து தேவகி ஆஸ் அ பெர்சனுக்கு இந்த குவாலிட்டி இருந்தது. சின்ன வயசுல ஐ ஸ்டில் ரிமெம்பர். ஒரு ஆஸ்ட்ராலஜர் வந்து இந்த பொண்ணு 10த்ல ஃபெயில் ஆயிடும் அப்டின்னாரு எங்க அப்பா ஜோசியம் பார்க்கும்போது. இவரு என்ன பத்தி சொல்றது? நான் படிக்காமயே போனாலே பாஸ் ஆயிடுவேன். ஐ வாஸ் a studious student. Someone was getting லைக் 95, உங்க மேல 90. உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை. எக்ஸாக்ட்லி. இதுதான் வந்து நெறைய பேருக்கு இப்ப அந்த குவாலிட்டி இல்ல. தட்ஸ் வை ஐ அம் சேயிங் திஸ். ஏன்னா, நமக்குள்ள அது இருக்கும். ஆனா, யாராவது சொல்லணும்னு நெனைப்போம். ஆர் வி டோன்ட் பிலீவ் இன் ஆர்செல்ஃப். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் மைசெல்ஃப். நீங்க என்ன சொல்றது? எனக்கு என்ன பத்தி தெரியும். ஐ கேன் டூ இட் அப்படின்னு. ஸோ, அந்த ஒரு நம்பிக்கையில ஐ குவிட் த ஜாப். ஐ மீன் ஐ காட் அ ப்ரமோஷன். ஐ ட்ராப் மை பேப்பர். அந்த பீக் டைம்ல சொல்லுவாங்கல்ல, டீம் லீடா ப்ரமோட் பண்ணாங்க. எவ்ரிபடி கன்வின்ஸ் மீ. ஐ செட் நோ, ஐ நீட் டு டேக் அ பிரேக். அண்ட் ஐ நோ தட் பெட்டர் திங்ஸ் ஆர் ஆன் மை வே. என்னால பின்னாடி பெட்டரா பண்ண முடியும். அப்படி அப்படி ஜாப விடும்போது பின்னாடி நம்ம ஏதாவது ட்ரெய்னிங் சென்டர் ஆரம்பிச்சுக்கலாம். ஹெச்ஆர் கன்சல்டன்சி பண்ணலாம். அப்படின்லாம் ஒரு அதுதானே பண்ணோம். நான் வந்து ஹையரிங்ல உட்காருவேன் ஃபார் த ப்ராஜெக்ட். ஸோ ஹையரிங்ல என்னலாம் சேலஞ்ச் இருக்கு? ஏன் மக்கள் குவாலிட்டி பீப்பிள் உள்ள வர முடியல? இதெல்லாம் ஐ யூஸ்ட் டு திங்க். எனக்கு எப்பவுமே ஒரு குவாலிட்டி இருக்கும். ஏதாவது ஒண்ணு நடக்கலனா, ஏன்? அப்படின்னு யோசிப்பேன். ஒய்? ஒய்ன்றது ஒரு கியூரியஸ் இருக்கும். சின்ன வயசுல நெறைய ஒய் கேட்பேன். ஏன் தமிழ்னு பேர் வந்தது? ஏன் மரத்துக்கு மரம்னு பேர் வந்தது? யார் அந்த பேர் வச்சா? இந்த மாரிலாம் கொஸ்டின் கேட்பேன். ஐ ஆல்வேஸ் ஆஸ்க் தட் கொஸ்டின். மேபி தட் இஸ் சம்திங் மேபி என்னோட சிஸ்டம்ல மேபி வென் வி டாக் லேட்டர் தட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐம் ட்ரையிங் டு டூ நவ். வி நீட் டு மேக் பீப்பிள் திங்க். வி ஷுட் நாட் டீச் தெம். நம்ம சிஸ்டம் வந்து டீச் பண்ணுது. இந்த புக்ல இருக்கிறத படிங்கன்னு. வி நீட் டு மேக் பீப்பிள் திங்க். அந்த ஒய்ன்றத கேட்க விடணும். பீப்பிள் ஷுட் ஆஸ்க் த ரைட் கொஸ்டின். அப்படின்றது தான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அங்க பிரேக் எடுத்தேன். தட்ஸ் த டர்னிங் பாயிண்ட். ஐ டுக் அ 6 மந்த்ஸ் பிரேக். வீட்ல உட்காந்து நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். ஐ குடன்ட் பி ஐடில். அப்போ தான் நான் எம்பிஏ திரும்ப கரஸ்ல பண்ணேன். ஒரு பக்கம் எம்காம் பண்ணேன், எம்பிஏ பண்ணேன். நெறைய படிக்க ஆரம்பிச்சேன். திரும்ப டு கீப் மை செல்ஃப் என்கேஜ். தேர் வாஸ் another tragedy. ஐ லாஸ்ட் மை ஒன்லி பிரதர் இன் an accident. He was 20 இயர்ஸ். ஸோ அப்போ டிப்ரஷனுக்கு போனேன். என்ன திரும்ப யூனோ என்கேஜ் பண்ணிக்கிறதுக்காக படிக்கிறது, டீச்சிங். இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம்ல. ஸோ அப்போ அகைன் ஐ ஸ்டார்டட் டேக்கிங் டியூஷன்ஸ் ஃபார் 11th, 12th அக்கவுண்டன்சி. ஐ காட் கனெக்டட் வித் அ ப்ரொஃபஸர். பிகாம், எம்பிஏக்குலாம் அக்கவுண்டன்சி எடுக்க ஆரம்பிச்சேன். ஸோ இதுதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நம்ம ஒரு விஷயம் மைண்ட்ல இருந்ததுன்னா, யூனிவர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரைட் பீப்பிளோட கனெக்ட் பண்ணும். இப்போ உங்க ஜர்னி பார்க்குறப்ப பிகாஸ் ஒய் ஐ லெட் யூ டாக் இஸ் நெறைய விஷயங்கள் இது அது குட்டி குட்டியா பண்ணியிருக்கீங்களா? பிகாஸ் இப்போ சர்டனா நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தது என்னன்னா, நம்ம ஒண்ணு படிக்கிறோம். அதுல நம்ம வேலை பார்க்குறோம். அதிலேயே நம்ம ஏதாவது அதிலேயே ஒரே பண்ணுவோம். இதுல போணுன்ட்டு. பட் யூ ஆர் பிட் டிஃபரெண்ட். பட் தட்ஸ் வாட் இஸ் நீடட் நவ். இன்ஃபேக்ட் நான் காலேஜ்ல ப்ரொஃபசர் பார்க்கும்போது, ஒரே ஜாப்ல 25 வருஷமா எப்படி இருக்காங்க? ஒரே வேலைய எப்படி பண்றாங்க? அப்படின்னு நான் யோசிப்பேன். ஓகே, ஒரே விஷயத்த எப்படி பண்றாங்க? ஏன்னா அட்வென்ச்சரா இருக்கணும்ல அப்படின்ட்டு. மேபி ஐ அம் நாட் தட் கைண்ட் ஆஃப் அ பெர்சன். ஒரே விஷயத்த ரொம்ப நாள் பட் அது பண்ணவே உங்களுக்கு இப்ப முடியாது. தெளிவு இருக்கிறதுனால நீங்க யூ டிட்ன்ட் ரிக்ரெட் இட். பிகாஸ் இஃப் சர்டன் பீப்பிள் வில் பி ரிக்ரெட்டிங் இட். பிகாஸ் கரெக்ட். இப்பதான் வந்து நம்மளுக்கு இந்த செகண்ட் ஜாப், ஓகே பேஷன் ஒண்ணு, ப்ரொஃபஷன் ஒண்ணு. இல்லனா வி கேன் டூ மல்டிபிள் திங்ஸ்னு இப்பதான் அந்த ஒரு அவேர்னஸே வந்திருக்கு. ஐ திங்க் எவ்ரிபடி ஷுட் ஆஸ்க் தட் கொஸ்டின். வாட் மேக்ஸ் மீ ஹாப்பி? எது பண்ணா எனக்கு சந்தோஷமா இருக்கும்? அண்ட் ஏன் பண்ண மாட்றாங்கன்னா, லைக் ஐ செட், அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப், பிளங்கிங் இன்டூ சம்திங் நியூ வந்து அந்த பயம். பிகாஸ் வி ஹவ் க்ரோன் அப் இன் அ சொசைட்டி லைக் தட். எப்போ நம்ம சொசைட்டி நம்மள நல்ல விதமா பேசும்? எப்போ எல்லாமே பண்ண முடியும்? only when you achieve somethingல. when we come into when that we come into that standards. limelight, அது வரைக்கும் உன்னால முடியாதுன்னு தான் சொல்லும். ஸோ இது நான் கிளியரா புரிஞ்சுக்கிட்டேன் சின்ன வயசுலேருந்தே. என்னன்னா, be it your family
பி இட் பீப்பிள் அரவுண்ட் யூ, நம்ம ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் எல்லாருமே வந்து உனக்கு இது ரொம்ப நல்லா வரும், நீ நல்லா பண்ணுன்னு சொல்லவே மாட்டாங்க. நோபடி இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ. ஒன்லி யூ ஹேவ் டு ஹெல்ப் யுவர் செல்ஃப். இது வந்து என் பையன் ஸ்பெஷல் சைல்டாக கண்டுபிடிச்சதுக்கப்புறமும் ஐ saw லாட் ஆஃப் சேலஞ்சஸ். அப்போ நான் வந்து என்கிட்ட சொன்னது, அம்மா அம்மா மட்டும் தான் பண்ணுவாங்க இத. ஸோ ஒன்லி யூ காட் டு டூ. இவங்க ஏன் பண்ணல நம்ம எதிர்பார்க்குறோம்ல, அதுவே தப்புன்றத என்குள்ள சொல்லிக்கிட்டு இன் அ ஹார்ட் வே. பிகாஸ் ஐ ஹவ் சீன் ஆல் ஆஃப் தட். ஐவ் நெறைய டெர்ம்ஸ் கேட்டுருக்கேன். உன்னோட தலையெழுத்து நீ கஷ்டப்படுற. அப்படியெல்லாம் ஐ ஹவ் ஆஸ்க்ட். ஸோ தேர் ஹேட் பீன் டேஸ் வேர் ஐவ் சாட் தனியா அழுதுருக்கேன். ஏன் நம்மளுக்கு ஆர் எனக்கு ஒரு குவாலிட்டி வந்து ஹெல்ப் கேட்கவும் இல்ல. அந்த மாதிரியும் இருந்தேன். ஸோ மேபி தட் தட் குவாலிட்டி இன் மீ இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ஏன் ஈஸியா வந்துச்சுன்னா, நம்ம கிட்ஸ க்ரோ அப் வளர்க்குறோம்ல, அதில சேலஞ்சஸ் நெறைய வருதுல்ல. இதுவே பார்த்துட்டோம். இது என்னடா அப்படின்னு ஆயிடும். சீரியஸ்லி. ஸோ இப்ப எனக்கு வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் ஜர்னில, பிசினஸ்ல வந்து எது வேணாலும் பார்த்துக்க முடியும். இட் ஹஸ் பிகம் வெரி ஈஸி. அந்த ஒரு ஸ்ட்ரென்த் வந்துருச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து அண்ட் விமன் ஆர் நேச்சுரல் ஆண்டர்பிரினியர்ஸ். ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். விமன் ஆர் நேச்சுரலி மல்டி டாஸ்கர்ஸ், மல்டி ஃபேசட்டட். நம்ம தான் நம்மள நம்புறதே இல்ல. ஓகே. வி ஆர் வெயிட்டிங் ஃபார் எக்ஸ்டர்னல் வேலிடேஷன். அது கிடைக்கவே கிடைக்காது. ஓகே. அது சொந்த வீட்லயும் கிடைக்காது, வெளிலயும் கிடைக்காது. தே வில் ஆல்வேஸ் டவுட் யூ. அது பிரச்சனையே இல்ல. செல்ஃப் டவுட் தான் இருக்கக்கூடாது. ஓகே. அது நான் எப்பவுமே சொல்வேன் வென் ஐ கோ ஃபார் ஸ்பீச்சஸ்லாம். ஈவன் இஃப் த ஹோல் வேர்ல்ட் டஸ் நாட் பிலீவ் யூ, நாட் அ ப்ராப்ளம். ஒன்லி யூ ஷுட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஆனா எல்லாரும் உன்ன நம்பினா கூட, இஃப் யூ டோன்ட் பிலீவ் இன் யுவர் செல்ஃப், யூ கேன் நெவர் அவுட்க்ரோ யுவர் பிலீஃப் சிஸ்டம். ஸோ அந்த பிலீஃப் சிஸ்டம் மாத்தணும். அதான் நான் முன்னாடி சொன்னேன். இந்த சீக்ரெட் இதெல்லாம் நம்ம படிக்கிறோம்ல, எண்ணம் போல் வாழ்க்கை. சம்வேர் ஐ பிலீவ்ட் இன் தட். எனக்கு தெரியாமயே. இப்படிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குன்னு தெரியாம, ஒரு விஷயத்துல ஸ்ட்ராங்கா யோசிக்க ஆரம்பிக்கும்போது, என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் அது உட்காந்துரும். ஸோ எனக்கு தூக்கமே வராது. அண்ட் சம்ஹவ் அதுக்கு தேவையான பீப்பிள எனக்கு கனெக்ட் ஆயிடும். தட்ஸ் ஹவ் எவ்ரிபடி ஐ மீட். தட்ஸ் ஹவ் ஐ அம் சிட்டிங் அண்ட் டாக்கிங் ஹியர். மேபி ஐ மீட் சம்படி, ஓ! உன் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னு இன்னைக்கு கூப்பிடுறாங்கல்ல. அது கூட இட்ஸ் அ கனெக்ஷன் ஃப்ரம் தி இல்ல யூனிவர்ஸ். நம்ம திங்கிங் மட்டும் பண்ணா போதும். அதுக்கு வில் எக்ஸாக்ட்லி. அட்ராக்ட் ரைட் ஒரு பீப்பிள் பாயிண்ட்ல அப்படின்னுவாங்க. எவ்ளோ அலைன் ஆகும்னா, தேடவே வேணா தானா வரும். தட்ஸ் த எக்ஸாக்ட் ஃபேஸ் ஐ அம் இன். ஐ அம் நாட் கோயிங் ஃபார் இட். பீப்பிள் ஆர் கமிங் டு மீ. அண்ட் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம மீட் பண்ணுவோம்ல, இட் டசன்ட் ஹேப்பன் இன் கோஇன்சிடென்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு காரண காரியம் இருக்குன்றதுல ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணுவேன். நம்ம லைஃப்ல நடக்கிற விஷயம். இப்ப ஏன்டா எனக்கு மட்டும் இது நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல. என்னோட லைஃப் ஸ்டோரிலாம் கேட்டா, பீப்பிள் வர் டெல்லிங் மீ ஏன் உனக்கு மட்டும் நடக்குதுன்னு. ஐ ஆஸ்க் த கொஸ்டின் லிட்டில் டிஃப்ரெண்ட்லி. வை மீ அப்படின்னு கிரிப் பண்ணாம, வை மீ? தேர் இஸ் அ ரீசன். அப்போ இப்போ நம்மளுக்கு தலைவலி வந்துச்சுன்னா, அதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். சில பேர் ஏன்டா தலைவலி வருது அப்படின்னு சொல்யூஷன் கண்டுபிடிச்சுட்டு விட்டுருவாங்க. நான் அந்த சொல்யூஷன் கண்டுபிடிச்சேன்ல, இதே மாரி சிமிலர் தலைவலி இருக்கிறவங்களுக்கு அந்த சொல்யூஷன் சொல்லணும். அட்லீஸ்ட் யூ பி அ பயனியர் அப்படின்றது என்னோட குவாலிட்டி. அதனால எனக்கு ஒரு விஷயம் வந்ததுன்னா, ஐ அம் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் இட். அதுலேருந்து ஒரு விஷயம் கத்துக்குவேன். அத நான் மத்தவங்களுக்கு சொல்லுவேன். எக்ஸாக்ட்லி. ஸோ ஐ லாஸ்ட் மை ஃபாதர், ஐ லாஸ்ட் மை பிரதர். அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் நெறைய விஷயங்கள் நான் கத்துக்கிட்டேன். ஐ வாஸ் அ வெரி கன்சர்வேட்டிவ் கேர்ள். வெளியில போய் ஆட்டோ டிரைவர் கிட்ட அட்ரஸ் கேட்க பயப்படுவேன். அப்படி இருந்த ஆளு. ஆஃப்டர் மை ஃபாதர்ஸ் எக்ஸ்பைரி, ஐ வாஸ் பிகாஸ் ஐம் த எல்டெஸ்ட் டாட்டர். எங்க அம்மாவ யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா, நான் வந்து எதிர்த்து சண்டை போட வேண்டியது இருந்தது. ஐ ஸ்டார்ட்டட் ஓப்பனிங் அப். ஐ ஸ்டார்ட்டட் கோயிங் அவுட். ஐ ஸ்டார்ட்டட் ஸ்பீக்கிங். அந்த தேவை எனக்கு இருந்தது. அந்த தேடல் இருந்தது. அதுக்கப்புறம் என்னோட தம்பி இறந்ததுக்கு அப்புறம் தான் ஐ கேம் அவுட் ஆஃப் மை ஹவுஸ். ஐ ஸ்டார்ட்டட் லுக்கிங் சம்திங் ஃபார் மை செல்ஃப். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜும், ஒவ்வொரு இன்சிடென்ட் நம்மளுக்கு நடக்கும்போது, இட் இஸ் மேக்கிங் யூ மோர் ஸ்ட்ராங்கர். இட் இஸ் கிவிங் யூ ஆர் இட்ஸ் ஓப்பனிங் அப் சம் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது எனக்கு புரிஞ்சுது. இந்த தேவிகோட ஜேர்னியை நம்ம பார்த்துட்டோம். அண்ட் ஆல்சோ ஏபிஜே அகாடமி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். பிகாஸ் பிஸ்னஸ்லாம் மைண்டில் இல்லை, யூ ஆர் ஆல்வேஸ் இன் டு டீச்சிங் ஆர் சம்திங். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு மேபி ஒரு ப்ரொஃபஸரோ ஆர் யூ ஆர் கோயிங் டு ட்ரெயின்னா இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஓகே பண்ணலான்ட்டு. பட் கம்ப்ளீட்லி இந்த ஆண்டர்பிரினர்ஷிப் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? நான் முன்னாடியே சொன்ன மாரி, அந்த சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, டாக்டர்ன்னு சொல்லிட்டு இருந்தேன். காமர்ஸ் குரூப் எடுத்தோனே சிஏன்னு சொல்லிட்டு இருந்தேன். காலேஜ் போனோனே எம்காம், எம்ஃபில் படிச்சு காலேஜ் லெக்சரர் ஆயிடணும். இந்த ப்ரொஃபசர் மாரி ஆயிடணும். இப்படி தான் நான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுமே நெனச்சிட்டு இருந்தேன். கார்ப்பரேட்குள்ள போனோனே டீம் மேனேஜர், புரோகிராம் மேனேஜர்ன்னு நெனச்சேன். பட் இது எதுவுமே இல்ல. யூ ஆர் திஸ் அப்படின்றது நான் ட்ரெய்னர் ஆனோனே கண்டுபிடிச்சேன்னு. ஸோ தைரியமா ஜாப விட்டேன்ல. ஸோ விட்டுட்டு லைக் ஐ செட், என் தம்பி இறந்தப்போ டிப்ரெஷன் ஸ்டேஜ் போகும்போது எம்பிஏ படித்தேன். கிளாஸஸ் எடுக்க ஆரம்பிச்சேன். நான் எம்பிஏ படிக்கும்போது எம்பிஏக்கே கிளாஸ் எடுத்தேன். நான் சின்ன வயசில் சொன்ன மாதிரி தான் 1 இயர் யங்கருக்கு ஆல்வேஸ் கிளாஸ் எடுப்பேன். படித்து கிளாஸ் எடுக்கக்கூடிய ஒரு திறமை எனக்கு இருந்தது. அப்போ தான் ஒரு ப்ரொஃபஸரோட கனெக்ட் ஆனேன். ஸோ நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஏபிஜே அகாடமின்னு சொல்லி ஸ்கூலில் ஒரு ரூமை ஹையர் பண்ணி
அவர் மேக்ஸ் எடுப்பார், நான் அக்கவுண்ட்ஸ் எடுப்பேன். இந்த மாதிரி ஒரு பேட்சஸ் எடுத்துட்டு இருந்தோம். எவ்ரி ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப் நிறைய மிராக்கிள் நடக்கும். ஐ ஸ்டில் ரிமெம்பர் ஒரு எம்பிஏ பேட்ச்ல செகண்ட் கிளாஸ் வேர்த்து விறுவிறுக்க வெயில்ல போய் எடுக்கிறேன். அந்த கிளாஸ்ல ஒரு ஸ்டூடெண்ட் அந்த கிளாஸ் முடிச்சுட்டு அந்த பேட்ச் முடிஞ்சோனே ஒரு 15,000க்கு செக் என்கிட்ட குடுத்து, "உங்களுக்கு டீச்சிங்ல அவ்ளோ ஒரு பேஷன் இருக்கு. ஐவ் சீன் தட். உங்களோட டீச்சிங் பேஷன் யார்கிட்டயும் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகக்கூடாது. நீங்க வந்து உங்களுக்கான ஒரு விஷயத்த தனியா ஆரம்பிக்கணும். யூ ஹேவ் டூ ஸ்டார்ட் சம்திங் ஆன் யுவர் ஓன்." ஐ வாஸ் டேக்கன் அபேக். யாருன்னு தெரியாத, முகம் தெரியாத ஒரு மனுஷன் வந்து ஒரு 15,000 செக் குடுத்தா உங்களால நம்ப முடியாதுல்ல. இட் ஹேப்பன்ட் இன் மை லைஃப். இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஐ டோன்ட் ஈவன் மீட் ஹிம். ஐ ஓ தட் கிராட்டிட்யூட் டு ஹிம். நான் ஒரு மெசேஜ் போடுவேன். அவர் சொல்லுவாரு, "உன்னோட வளர்ச்சிய நான் பார்த்துட்டே இருக்கேன். ஐ அம் சோ ஹேப்பி." பிகாஸ் ஹி வில் டெல் மீ, இப்போ ஒரு ஆட்டோல போனா கூட 300, 400 ஆகுது. நீ வந்து பசங்களுக்கு அவ்ளோ சொல்லிக் குடுக்குற. ஃப்ரீயா நெறைய குடுக்குற. ஸோ இது வந்து எக்ஸ்ப்ளாய்ட் ஆகாம ப்ராப்பரா எல்லாருக்கும் போய் சேரணும். ஹி யூஸ்ட் டு டெல் மீ. அவர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டில எம்பிஏ முடிச்சுட்டு வந்தவரு. சம்ஹவ் யூனிவர்ஸ் எனக்கு கனெக்ட் பண்ணியிருக்கு. அவரு கரஸ்பாண்டன்ஸ் எம்பிஏ பேட்ச்ல வரணுன்றது இல்ல. ஓகே. ஸோ ஹார்வர்ட்ல போய் எம்பிஏ முடிச்சுட்டு வரும்போது, ரொமான்சிங் த பேலன்ஸ் ஷீட்ன்னு ஒரு புக்க வாங்கி, யார் மூலமோ எனக்கு கிஃப்ட்டாலாம் அனுப்பியிருந்தாரு. ஓகே. ஸோ இப்ப எங்கேயோ இருக்காரு. ஐ டோன்ட் ஈவன் நோ. ஐ அம் சேயிங் இது வந்து அந்த ஜர்னி ஆரம்பிக்க முன்னாடி. அதுதான் பிள்ளையார் சொல்லி. இல்லன்னா நான் யோசிச்சிருக்க மாட்டேன். ஸோ கடவுள் வந்து எப்பவுமே இந்த மனுஷ ரூபத்தில வருவாங்க பாருங்களேன். அந்த செக்க வாங்கி வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டே இருந்தேன். என் ஹஸ்பண்ட்ட சொல்றேன், "பாலா இந்த மாரி ஒருத்தர் செக் குடுத்துட்டாரு. நான் ஏதாவது பண்ணணும். நான் என்ன பண்ணணும்னே தெரியலையேன்னு." அப்பதான் இந்த புரொஃபசர் வந்து சொல்றாரு, "நம்ம 2 பேரும் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். சேர்ந்து இன்ஸ்டிடியூட் ஆரம்பிக்கலாம். ஏபிஜே அகாடமின்னு." அந்த பேரு அ அப்துல் கலாம், டாக்டர் ஏபிஜே அகாடமின்னு. ஓகே. அப்போ கிளாஸஸ் வந்து காலேஜ்க்கு மட்டும் இல்லாம ஸ்டூடண்ட்ஸ்க்கும் எடுத்து ஆரம்பிக்கலான்னு வி ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் அண்ட் ஸ்டார்டட். பட் என்னோட விஷன் வேற மாரி இருந்தது. அவரோட விஷன் வேற மாரி இருந்தது. 1 மந்த்லயே வந்து இட் வில் நாட் வொர்க் அவுட். ஹி இஸ் ஒன்லி மனி மைண்டட் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ ஐ டோல்ட் ஹிம் திஸ் இஸ் நாட் கோனா வொர்க் அவுட். ஸோ ஐ அம் கோனா ஸ்டெப் பேக். நான் ஒரு விஷயத்துல கால் வச்சேன்னா திரும்பி வரவே மாட்டேன். ஸோ ஐ அம் கோனா டேக் திஸ் அண்ட் ரன் இட் ஆன் மை ஓன். உங்களுக்கு என்னலாம் பே பண்ணணுமோ ஐ வில் பே இட் இன் 5, 6 மந்த்ஸ். அப்படின்னு சொல்லிட்டு ஏபிஜே அகாடமி பிகேம் மை ஓன். ஸோ நேமெல்லாம் மாத்தல. ஒரு ஸ்டூடெண்ட்ல கோச்சிங் சென்டர் ஆரம்பிச்சது. ஒரு 6 மாசத்துல நெறைய ஸ்டூடண்ட்ஸ் நெறைய பேர் வர ஆரம்பிச்சாங்க. பட் நான் ஆரம்பிக்கும்போது கிளியரா ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். இந்த மாரி கார்ப்பரேட்லேருந்து என்ன மாதிரி ஃபேமிலி சிச்சுவேஷனுக்காக நெறைய பேர் பிரேக் எடுக்குறாங்கல்ல. அ ஹை பேயிங் ஜாப்ஸ விட்டு வெளில வருவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமோ, இல்ல வீட்ல ஃபேமிலி சிச்சுவேஷன். நான் என் பையனுக்காக வெளில வந்தேன். அப்போ நெறைய பார்ட் டைம் ஜாப்லாம் ட்ரை பண்ணேன். எனக்கு கிடைக்கவே இல்ல. வொர்க் ஃப்ரம் ஹோம்லாம் கிடைக்கல. ஸோ அப்படி ஆட்களுக்கு எம்ப்ளாய்மென்ட் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் கிரியேட் பண்ணணும். அண்ட் எஜுகேஷன் வந்து ஒரு ஃபன் வேல எனக்கு கிடைச்ச எஜுகேஷன குடுக்கணும். அப்படின்ற இந்த 2 தாட் ப்ராசஸ்ல தான் ஏபிஜே அகாடமி ஆரம்பிச்சேன். அதனால தான் ஒரு கோர்ஸோட நிறுத்தாம நெறைய ட்ராயிங் அண்ட் ஆர்ட், செஸ், பெயிண்டிங், ரொபாட்டிக்ஸ் இப்படி நெறைய கோர்ஸ் உள்ள கொண்டு வரும்போது நெறைய பேருக்கு வேலைவாய்ப்பு கிரியேட் ஆகும். அதுவும் 1 ஹார், 2 ஹார்ஸ் பசங்கள வீட்ல விட்டுட்டு வந்து எடுக்க முடியும். இப்படி தான் ஏபிஜே அகாடமி 2014ல ஸ்டார்ட் ஆச்சு. வித் 1 ஸ்டூடண்ட் ஒரு 3 இயர்ஸ்ல ஒரு 150 ஸ்டூடண்ட்ஸ் அதில படிக்க ஆரம்பிச்சாங்க. ரெஜிஸ்டர் பண்ணேன் சோல் ப்ரொப்ரைட்டர்ஷிப்ல. பெரிய இடம் போனோம். ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் ஐ ஜாயின்ட் ஹேண்ட்ஸ் வித் மை ஹஸ்பண்ட். இது ஒரு மேத்ஸ் ஸ்டூடண்ட்க்கு ஹெல்ப்க்காக ஐ பிராட் ஹிம். ஹி வாஸ் வெரி குட் இன் மேத்ஸ், இன்ஜினியரிங் பேக்ரவுண்ட். கையில வெண்ணெய வச்சுட்டு வெளியில தேடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ மேட் ஹிம் ஆஸ் அ மேத் மென்டார். ஸோ ஒரு 20, 25 டியூட்டர்ஸ் ஒரு பிரான்ச்ல வந்து கோச்சிங் பண்ணுவாங்க. 250, 300 ஸ்டூடண்ட்ஸ் எவ்ரி இயர் ஏபிஜே அகாடமிலேயே படிப்பாங்க. ஸோ ஒரு 4, 5 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம், இப்போ இவ்ளோ ஃபேமிலீஸ் படிக்கிறாங்கல்ல, எனக்கு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஆசை. வை டோன்ட் வி ஸ்டார்ட் இட் ஆஸ் அ ப்ரீ ஸ்கூல் இடம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ஸ்லோவா க்ரோ ஆயி ஸ்டெப் பை ஸ்டெப் அதுலேருந்து ஏர்ன் பண்ணத திரும்ப ரீஇன்ஜெக்ட் பண்ணி தான் ஏபிஜே மான்டெசரி ஸ்கூல்னு ஆரம்பிச்சேன். பட் இந்த கேப்ல பார்த்தீங்கன்னா, நெறைய கரிக்குலம் பத்தி நெறைய ரிசர்ச் பண்ணேன். ஃபின்லாண்ட் கரிக்குலம் என்ன பண்ணுது? வால்ட்ராஃப்னா என்ன? அந்த மாரி கரிக்குலம் பத்தின நெறைய ரிசர்ச், நெறைய நான் முன்னாடியே சொன்ன மாரி நான் அப்ஸ்கில் பண்ணி அப்கிரேட் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ கோவிட் ஹிட் ஆச்சு. கரெக்ட்டா ஸ்கூல் ஆரம்பிச்ச நெக்ஸ்ட் இயர் கோவிட் ஹிட். கோவிட் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பட் கோவிட் டைம்ல தான் பிகாஸ் ஏபிஜே அகாடமில நெறைய கோர்சஸ் இருந்தனால அதெல்லாம் ஆன்லைன் கொண்டு போனேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சேன். என் கோர்சஸ் ஆன்லைன்ல எப்படி டீச் பண்றதுன்னு பண்ணேன். எல்லாருமே வீட்ல உட்காந்து Netflix, Amazonல மூவி பார்த்துட்டு இருந்தாங்க. 15, 16 பிளஸ் கோர்சஸ் லைவா போயிட்டு இருந்துச்சு. கோவிட் டைம்ல நான் வந்து 16 ஹவர்ஸ் வொர்க் பண்ணியிருக்கேன். நானே ஆட் ரன் பண்ணுவேன். அவ்ளோ என்குயரீஸ் வந்தது. ஐ மேட் ட்ரிபிள் த ரெவென்யூ டியூரிங் கோவிட். அக்ராஸ் கண்ட்ரீஸ் ஏபிஜே அகாடமி ஸ்ப்ரெட் ஆச்சு. தட் இஸ் த எக்ஸாக்ட் டைம் வேர் வி மூவ் டூ த நெக்ஸ்ட் ஸ்டெப். ஓ! இந்த மாரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் இருக்குன்றது எனக்கு அப்ப தான் தெரிஞ்சது.
நான் ஹேண்ட் ரைட்டிங்லாம் சொல்லிக் கொடுப்பேன். பிகாஸ் ஐம் ஹேண்ட் ரைட்டிங் எக்ஸ்பர்ட். ஆனா ஹேண்ட் ரைட்டிங்க ஆன்லைன்ல சொல்லிக் குடுக்க முடியுன்றது எனக்கே தெரியாது. டியூரிங் கோவிட்ல சொல்லிக் குடுத்து ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம், அத வச்சு ஒரு பிசினஸே கிரியேட் பண்ணி, ஸோ கோவிட்க்கு அப்புறம் தான் ஐ ஸ்டார்ட்டட் டூ திங்க் பிக்னே சொல்லலாம். ஸோ கோவிட் முடிஞ்சு திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணும்போது ஏபிஜே இன்டர்நேஷனலா ரீபிராண்ட் பண்ணி, அமெரிக்கன் அக்ரிடிஷன்லாம் வாங்கி ரீலான்ச் பண்ணேன். அண்ட் இதில நீங்க சொல்றப்போ நெறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ அதில கரிக்குலம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க. எப்பவுமே நம்மளோட இந்தியன் கரிக்குலம் ஆகட்டும், இது வந்து இட்ஸ் இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபாலிங் பேக். நம்ம நெறைய வந்து நம்ம மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா தான் சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இட்ஸ் நாட் இட் எட் டூ சேஞ்ச் அ லாட். ஸோ நீங்க சொன்னீங்க ஃபின்லாண்டோட கரிக்குலம், யுகே கரிக்குலம் அப்படிலாம் சொன்னீங்க. ஸோ அது 2த்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸஸ் இருக்கு? வாட் யூ ஆர் ட்ரைங் டூ இன்கார்ப்பரேட் டூ த ஸ்டூடண்ட்ஸ்? ஆக்சுவலா இந்தியன் கரிக்குலம் வந்து தப்புன்னு சொல்ல மாட்டேன். இன்ஃபேக்ட் இந்தியன் கரிக்குலம் இஸ் ஆக்சுவலி பெஸ்ட். நம்ம கரிக்குலம்ல கன்டென்ட்ல இல்லாததே இல்ல. என்னன்னா மெத்தடாலஜி தான். ஓகே. இப்ப இன் பேப்பர்ஸ் மாரி இருக்கு. எக்ஸாக்ட்லி. இப்ப நம்ம மார்க்ஸ பேஸ் பண்ணியே தானே ஓடுறோம். ஸோ அப்ப என்ன ஆகுது, எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கிட்டுக்கு அந்த பிரஷர் வந்துருது. ஸோ ஒரு கான்செப்ட் அதுக்கு மீறி படிக்காம, அந்த மார்க்ஸ்க்காகன்னு படிக்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஓகே. அதர்வைஸ் இன்னுமே என்ஆர்ஐஸ் கூட பார்த்தீங்கன்னா, இந்தியன் கரிக்குலம் தான் படிப்பாங்க. ஸோ அவங்களோட கரிக்குலமோட எக்ஸ்டெண்டடா இந்தியன் கரிக்குலம் படிப்பாங்க. நம்ம சொல்லிக் குடுக்குற விதத்த மாத்துனாலே போதும். தட் இஸ் வாட் ஐ சா. இப்ப நான் படிக்கும்போது இன்ஃபேக்ட் நான் மெட்ரிகுலேஷன்ல தான் படிச்சேன். ஐ வாஸ் பிளெஸ்ட். ஏன்னா, இப்ப சமச்சீர்ன்னு ஒண்ணு சொல்றோம். அதுக்கப்புறம் சிபிஎஸ்இ. அங்க வந்து மெட்ரிகுலேஷன் ஒண்ணு இருந்தது. அதோட ஸ்டாண்டர்ட் வேற லெவல்ல இருக்கும். என்னன்னா, அப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இங்கிலீஷ் டீச்சர் இருக்காங்க. ஐ ஸ்டில் ரிமெம்பர். ரதர்ஃபோர்ட் நெத்தராப் இஸ் மை இங்கிலீஷ் டீச்சர். இஃப் ஐ குட் ஸ்பீக் சம் குட் இங்கிலீஷ் அப்டின்னா, இட் வாஸ் ஃப்ரம் ஹிம். ஏன்னா இங்கிலீஷா எடுப்பாங்க. அதே மாதிரி என்னோட தமிழ் டீச்சர். சந்துரு சார், தமிழ் வாத்தியார் அப்படின்னு சொல்லலாம். தமிழ ரொம்ப அழகா எடுப்பாங்க. இலக்கணம் நான் படிச்ச இப்பவும் நான் வஞ்ச புகழ்ச்சி அணின்னுவேன். ஏன்னா நம்ம படிச்சது. ஸோ, அப்போ ஒரு சின்ன வயசுல படிச்ச ஒரு விஷயத்த மறக்காம இருக்கணும்னா, எப்படி சொல்லிக் குடுக்குறோன்றது முக்கியம். ஸோ, த டீச்சர்ஸ் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல். இதுதான் நான் கத்துக்கிட்டேன். அதனால கரிக்குலம் கன்டென்ட்லாம் மேசிவா பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஹவ் யூ டீச் த மெத்தடாலஜி நீட்ஸ் டூ பி டிஃபரெண்ட். ஸோ, இப்ப நம்ம இருக்கும்போது ஒரு 40, 50 பசங்க இருக்கும்போது, டீச்சர்ஸ் குறை சொல்லவே முடியாது. தே ஆர் ஃபோர்ஸ்ட் டூ டூ தட். அப்ப நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். அந்த ஒரு மேசிவ் ஒரு ஒரு மந்த மாதிரி ஒரு ஸ்கூல் நடத்த வேணாம் அப்படின்னும்போது, எந்த கரிக்குலம்னு ரிசர்ச் பண்ணும்போது, எனக்கு ஐ ஃபெல்ட் அமெரிக்கன் கரிக்குலம்ல நெறைய ஸ்பேஸ் கிடைச்சது. ஓகே. ஸோ இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வித் அ பிளெண்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். ஏன்னா வெஸ்டர்னைசேஷன் சொல்லிட்டு நம்ம நெறைய விஷயம் என்னன்னா, யூ கேன் ட்ரெஸ் வெஸ்டர்னைஸ். ஆனா நம்ம இந்தியன் கல்ச்சரோட ரூட்ஸ் இருக்குல்ல, இட் ஹேஸ் சோ மச் ஆஃப் நாலேட்ஜ். இன்னைக்கு நம்ம பேசுறோம்ல, சீக்ரெட் என்ன இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளோட முன்னோர்கள் அத பத்தி பேசியிருப்பாங்க. நம்மளோட நம்மளோட கல்ச்சர்லயோ, நம்மளோட இதிகாச புராணங்கள்ல இல்லாததே கிடையாது. ஜஸ்ட் தட் அத வந்து நம்ம பசங்களுக்கு புரியிற மாரி அழகா சொல்லிக் குடுக்கணும். ஸோ மை இன்டென்ஷன் வாஸ் தட். ஸோ இட்ஸ் அன் இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வித் அ பிளெண்ட் ஆஃப் இந்தியன் கல்ச்சர். வாட் அண்ட் ஆல் யூ டூ மேம்? என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் உள்ள இன்கார்ப்பரேட் பண்ணியிருக்கீங்க? ஸோ இதில நம்ம கரிக்குலமோட இப்போ கரிக்குலம் கன்டென்ட் ப்ரீ ஸ்கூல்ல பேசுனீங்கன்னா, எல்லாமே YouTubeல இருக்கு. கரெக்ட்டா? YouTubeல இல்லாததே இல்ல. ஸோ வை ஷுட் அ சைல்ட் கம் டூ ஸ்கூல்? ஏன் வரணும்? இது அந்த நெறைய பேரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்காக தான். கேள்விக்காவும் இருக்கு. பிகாஸ் ப்ரீ கேஜிக்குலாம் எதுக்கு இவ்ளோ செலவு பண்ணணும் எக்ஸாக்ட்லி. அப்படின்ற வராங்க. பட் ஒரே ஒரு ம். விஷயம் என்னன்னா, இந்த கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நெறைய கிட்ஸ் வந்து ஸ்பீச் டிலே இருக்கு. அது நீங்க பார்த்துருப்பீங்க. அது ஏன்னு யோசிச்சோன்னா, டிவி, ஸ்க்ரீன் டைம். ஸோ YouTubeல நம்ம நம்ம ஒரு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், YouTubeல ஒரு விஷயத்த போட்டுருவோம். டிவி இஸ் அ மோனோலாக். டயலாக் இல்ல. அந்த காலத்துல எப்படி இருந்த ஒரு ஃபேமிலி, தாத்தா, பாட்டி, ஈவன் நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தா கூட, ஸ்கூல் விட்டு வந்து தெருவுல போய் விளையாடும். ஒரு 10 பிள்ளைங்களோட விளையாடும். ஸோ, இந்த மாரி ஒரு ப்ரீ ஸ்கூலுக்குன்னு ஒரு சிஸ்டம்க்கான நீட் இல்ல. பிகாஸ் யூ மீட் லாட் ஆஃப் பீப்பிள், யூ எக்ஸ்ப்ளோர் அந்த சோஷியலைசேஷன் வாஸ் தேர். நெறைய பேர்கிட்ட பாட்டி ஒரு கதை சொல்லுவாங்க, வெளியில ஒரு கதை சொல்லுவாங்க, திண்ணையில உட்காந்து பேசுவோம், கல்லாங்காடு லாட் ஆஃப் திங்ஸ் வேர் தேர் ரைட். இது எல்லாம் இப்போ டிஜிட்டல் எரால கிட்ஸ்க்கு மிஸ்ஸிங். இது அவங்களோட தப்பே இல்ல. இட் இஸ் மிஸ்ஸிங். அப்ப அது மிஸ் ஆகும்போது, அந்த கேப்ப ஃபில் பண்ண வேண்டியது நம்மளோட கடமையா இருக்கு. தட் இஸ் வை ப்ரீ ஸ்கூல் இஸ் நெசசரி. இல்லன்னா வந்து இதெல்லாம் வீட்ல இந்த பிளாட்ஃபார்ம் குடுத்தோம், கிடைச்சதுன்னா தேவையே இல்ல. இன்ஃபாக்ட் இப்ப தாத்தா, பாட்டிலாம் இருந்தா கூட, கிட்ஸுக்கு வந்து அவங்க ஏஜ் பசங்களோட பேச வேண்டியதா இருக்கு. இல்லன்னா தே ஆர் ஃபோர்ஸ்ட் டூ சீ டிவி. எல்லாரும் வீட்ல உட்காந்து சீரியல் பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க அந்த சைல்டு? அவங்களும் அந்த சீரியல் தான் பார்ப்பாங்க. ஸோ, அதனால என்ன ஆகுதுன்னா, செல்ஃப் டாக் நெறைய வருது. ஸ்பீச் டிலே வருது. எந்த ப்ராப்ளமுமே இல்லாம நீங்க சொன்ன மாரி டிஜிட்டல் ஆட்டிசம்னு. ஆட்டிஸ்டிக் ஃபீச்சரே இல்லாம கூட குழந்தை பேசவே இல்ல. ஏன்னா நீட் இல்ல. அந்த குழந்தைக்கு பசிக்குதா? தண்ணி வேணுமான்னு பார்த்தோனே தெரிஞ்சோனே குடுத்துடுறாங்க. கேட்க வைக்கிறதே இல்ல. கேள்வியே கேட்க மாட்டேங்குது. இதுதான் பிரச்சனையா இருக்கு இப்ப.
ஸோ when they come to preschool, we put them in an environment where இன்னொரு குழந்தைய பார்த்து அவங்க பண்ணணும். இப்ப நான் ஒரு 7 குழந்தைங்க, 8 குழந்தைங்களோட வொர்க் பண்ணும்போது, இட்ஸ் அ ஸ்மாலர் குரூப்ல. அப்போ ஒவ்வொரு குழந்தைங்களோட யுனிக் குவாலிட்டீஸ் தெரியும். இவங்களுக்கு என்ன தேவை? இவங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்படின்னு வொர்க் பண்ணுவோம். தட் இஸ் வெரி யூனிக் இன் மை ஸ்கூல். ஸோ என்னோட ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா, ப்ளே குரூப், ப்ரீகேஜி அந்த 2 இயர்ஸ், 3 இயர்ஸ்ல 6:1, 7:1. அப்போ 6 கிட்ஸ்க்கு ஒரு டீச்சர், ஒரு கேர்டேக்கர். எல்கேஜி, கிண்டர்கார்டன் போகும்போது 8:1. கிரேட் 1 அண்ட் 2ல 10:1. இதுதான் என் ஸ்கூல். ஸோ கிட்டத்தட்ட ஒரு கோச்சிங் சென்டர், ஒரு திண்ணை பள்ளி இருக்குல்ல, அந்த போதி மரத்து கல்விலாம் சொன்னோம்ல. ஸோ வென் யூ சிட் இன் அ சர்க்கிள் அண்ட் டாக், எந்த சைல்டா இருந்தாலும் கேள்வி கேட்கும். ஒரு கிளாஸ் ரூம்ல மொத்தமா போட்டு அடைக்கும்போது, த லாஸ்ட் ஒன் சைல்ட் கெட்ஸ் ஹைடட், ரைட்? அவங்க கேட்க மாட்டாங்க எல்லாரும். இப்படி உட்கார்ந்து பேசும்போது கேள்வி கேட்பாங்க. பிகாஸ் எவ்ரி சைல்ட் கெட்ஸ் அ ஆப்ஷன் ஆர் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் டிஃப்ரெண்ட்டா பண்றேன். ஸோ இப்போ நீங்க பேரண்டிங் அண்ட் ஃபேமிலி கோச்சாவும் இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கிறப்போ, இப்ப ஒரு செக்டார் நீங்க சொன்னீங்க. அதாவது வந்து நெறைய பேர் வந்து யூடியூப்ஸ் பார்க்குறாங்க. ஸோ அதனால ஸ்பீச் டிலே ஆகுதுன்ட்டு. இன்னொரு செக்டார் என்னன்னா, தே ஆர் பீயிங் சோ ஆம்பிஷியஸ். அதாவது பேரண்ட்ஸ் ரொம்ப ஆம்பிஷியஸா இருக்காங்க. குழந்தைங்களும் அப்படி வளர்க்குறாங்க. ஒரு 5 வயசு குழந்தைக்கே ஒரு 3, 4 லாங்குவேஜ் வந்து கத்துக் குடுக்குறாங்க. யா வி ஆர் சீயிங் தட். ஸோ அத எப்படி நீங்க பார்க்குறீங்க? வாட் இஸ் த கரெக்ட் வே? இந்த மிட் பாத் ஆஃப் குட் பேரண்டிங்னா என்னவா இருக்கும்? ஆம்பிஷியஸா இருக்கிறது நல்லது. ஆனா ம். என்ன நான் பார்க்குறேன்னா, இந்த ஏஜ் பேரண்டிங்ல ம். பேரண்ட்ஸ் கிட்ட ஆங்ஸைட்டி நெறைய இருக்கு. ம். அந்த ஆங்ஸைட்டி ஏன் வருதுன்னா, டூ மச் இன்ஃபர்மேஷன கன்சியூம் பண்றோம். ம். ஒவ்வொரு சேனல் லாட் ஆஃப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் தேர், ரைட்? எல்லாருமே கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் சொல்றாங்களான்னு தெரியாது. ம். நெறைய விஷயங்கள் இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு டே கேர் பத்தின ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தது. அப்ப ம். என்ன ஆகுது? பார்க்கும்போது, கன்சியூம் பண்ணும்போது, ஓகே. தானா அவங்களுக்கே தெரியாம ஒரு பயம் வந்துருது. ம். ஸோ என்ன ஆகுது? நெறைய இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணிட்டு, இது என் பிள்ளைக்கு கரெக்ட்டா? இல்லையா? என்ன பண்ணணும்? அதே மாதிரி நான் முன்னாடியே சொன்ன மாரி, வி ஆர் லிவிங் இன் அ சொசைட்டி வேர் த கம்பேரிசன் இஸ் ஸ்டில் தேர். ம். பக்கத்து வீட்டு குழந்தை வந்து அந்த ஸ்கூல்ல போயிட்டாங்க. அவங்க ஐஐடி போனா நம்ம குழந்தையும் போணும்னு நெனைக்கிறோம். ம். என்ன ஒண்ணு இல்ல ஐஐடிக்கு இப்பத்துலேருந்தே ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே நம்ம எக்ஸாக்ட்லி. இல்ல அப்படின்றீங்க. எனக்கு ஒரு யூகேஜி சைல்ட கொண்டு வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் சொல்லிக் குடுங்க அப்டின்னுவாங்க. ஓகே, எனக்கு ஸ்கூல்ல பிரஷர் இருக்கு. ஹேண்ட் ரைட்டிங் கண்டிப்பா கத்துக்கணும். நான் சொல்லுவேன், அந்த பிஞ்சு கைங்க, ஃபைன் மோட்டார் இப்பதான் சப்பாத்தி மாவுலாம் குடுத்து ஃபைன் மோட்டார் டெவலப் பண்ணணும். ஓகே. ஸோ ஹேண்ட் ரைட்டிங் இல்ல. நீங்க வந்து ஸ்கிரிபிள் பண்ண விடுங்க குழந்தைங்கள. டிராயிங் அண்ட் பெயிண்டிங்ல போடுங்க. நம்ம தான் கிறுக்கவே விடுறது இல்லையே இப்ப. ஸோ டிராயிங், ஸ்கிரிப்ளிங்கே இப்ப ஸ்கிரிப்ளிங்கே ஒரு ஆக்டிவிட்டியா வைப்போம் ஸ்கூல்ல. எல்லா ரூம்ஸ்லயும் போர்டெல்லாம் போட்டு கிறுக்க விடுவோம். ஸோ அப்படின்னு நான் வந்து அந்த அவேர்னஸ கிரியேட் பண்ணுவேன். ஸோ அதனால தான் நான் பேரண்டிங் கோச்சா ஏன் ஆனேன்னா, இட் இஸ் நம்ம சைல்ட நல்லா வளர்க்கிறத விட, பேரண்ட்ஸ்க்கு எது நல்லது, கெட்டதுன்னு சொல்லிக் குடுக்க வேண்டிய ஒரு நிலைமையிலயும் இருக்கும். அது அவங்க மேலயும் தப்பு இல்ல. பிகாஸ் எல்லாமே நியூக்ளியர் ஃபேமிலி, பெரியவங்க இல்ல. நெறைய டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன், தே ஆர் கன்ஃப்யூஸ்ட், தே ஆர் வொரீட். எல்லா பேரண்ட்ஸுமே நம்ம பிள்ளைங்க வந்து நல்லா வரணும்னு நெனைக்கிறோம். இப்ப என்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஐ ஹேவ் அ நியூரோ டிபிக்கல் சைல்ட், நியூரோ டைவர்ஸ் சைல்ட். நான் 2 குழந்தைகிட்ட ஒரே விஷயத்த எதிர்பார்க்க முடியுமா? ரொம்ப சிம்பிளா சொல்லுவேன். உன்னால ஒரு கிளாஸ் தண்ணிய சிந்தாம கொண்டு போ முடியும். பட் இவனால ஒரு கிளாஸ் தண்ணிய சிந்தாம கொண்டு போக முடியாது. பட் இவன் கடல்ல போய் ஸ்விம் பண்ணுவான். உன்னால முடியாது. கரெக்ட்டா? திஸ் இஸ் ஆல் மை பெர்சனல் லேர்னிங். நான் வந்து ஒரு பிசினஸ் பண்றேன். ஐ கான்ட் ஆர் ஐ ஷுடன்ட் எக்ஸ்பெக்ட் மை சிஸ்டர் டு டூ தட். இப்ப என் அம்மா வந்து 4 பேரையும் ஒரே மாரி எதிர்பார்த்தா முடியாது. 4 விரலுமே சேமா இருக்கிறது இல்லங்க. ஸோ இந்த தப்பு தான் பேரண்ட்ஸ் பண்றாங்க. மத்தவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி நம்ம சைல்டும் பெட்டரா பண்ணணும்னு தேவையில்லாத ஒரு பிரஷர புஷ் பண்றாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டா நம்ம குழந்தை என்ன ஸ்டைல் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இப்ப என்கிட்டயே பேரண்ட்ஸ் கேட்பாங்க, "எந்த கரிக்குலம் பெஸ்ட்டுங்க? வாட் யூ வாண்ட் டூ கிவ் யுவர் சைல்ட்?" இப்ப என் பசங்க 2 பேரும் ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்க. ஐ டோன்ட் வாண்ட் டூ புட் தெம் இன் அ கரிக்குலம் வேர் தே ஆர் பிரஷரைஸ்ட் ஃபார் மார்க்ஸ். எந்த கரிக்குலம் அவங்களுக்கு அந்த ஃப்ரீயா ஸ்பேஸ் குடுக்குதோ, அதுல தான் நான் போடுவேன். நெறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து என்ஐஓஎஸ்ல எழுதுவாங்க. ஓப்பன் ஸ்கூலிங். தப்பே இல்ல. இட் இஸ் சிமிலர் டூ சிபிஎஸ்இ. ஸோ உங்க சைல்டுக்கு என்ன நல்லா வரும்? என்ன பிடிச்சிருக்கு? அதுக்கு எந்த ஸ்கூல் ஹெல்ப் பண்ணுதுன்றத இதுக்கு ஏதாவது பார்க்கணும். கண்டுபிடிக்கிறது ஏதாவது மெத்தட் மாரி இருக்கா மேம்? பிகாஸ் எவ்ளோ சீக்கிரம் நம்ம கண்டுபிடிக்கிறோமோ, மேபி எப்பவுமே சொல்லுவாங்க ஒரு 1 டூ 5 இயர்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண விடணும். எல்லா இடத்துக்குமே நம்ம கூட்டிட்டு போணும். எக்ஸாக்ட்லி. அப்ப அதுல அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். வில் டியூன் தெம் இன் தட் வே ட்ரூ அப்படின்னு தட், சொல்லிட்டு. ட்ரூ தட். ஸோ அந்த இன்ஃபாக்ட் மாரி இருக்கா? ஏபிஜே அகாடமிலேயே இப்போ செஸ் கிளாஸ் இருக்குன்னா, எல்லாருக்கும் செஸ் நல்லா வராது. ஐ டெல் தெம் கிவ் இட் அ ட்ரை. ஒரு கிளாஸ் டெமோ கிளாஸ் ஏன்னா நம்ம வந்து இதுதான் கண்டுபிடிக்கவே முடியாது. பிகாஸ் 8 இன்டெலிஜென்ஸ் ஸ்கில் செட் இருக்குல்ல. சைல்டுக்கு எது வேணாலும் இருக்கும். இப்ப நான் பீப்பிள்ஸ் பெர்சன். நான் சொன்ன மாரி நான் ஒரு சிஸ்டம்ல உட்கார வச்சு நான் ஒரு ஐடி ஜாப்க்குள்ள போனேன்னா, என்னால முடியாது. நெறைய இன்ஜினியரிங் ட்ராப் அவுட்ஸ் பார்க்குறோம். இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து பிசினஸ் பண்றவங்கள பார்க்குறோம்ல. பிகாஸ் ஏன்னா அந்த டைம்ல இன்ஜினியரிங் பண்ணா தான் நல்லது, இல்ல டாக்டர் பண்ணா தான் நல்லதுன்னாங்க. நம்மளுக்கு அந்த ஸ்கில் செட்டே நம்ம வளரவே விட மாட்டோம். பிகாஸ் எதுக்கு எக்ஸாக்ட்லி. ஸ்போர்ட்ஸ் போணும்? இதுதான் நீ ஹேவ் டு டூ அ இன்ஜினியரிங்.
அப்பதான் உனக்கு கரெக்டான ஒரு ஸோ ஜாப் கிடைக்கும் அப்படின்னு அட் இருக்கும். ஏர்லி ஏஜ் எல்லாத்தையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணோன்னா 10-12 இயர்ஸில் நம்ம குழந்தைங்களுக்கு பிடிச்சது என்ன, நல்லா வருது என்னன்னு ஈஸியாக தெரிஞ்சிடும். தட்ஸ் ஹவ் ஐ டிட். இப்போ என் பெரிய பையனுக்கே ஹீ இஸ் ஆட்டிஸ்டிக் சைல்ட், இஸ் 21 இயர்ஸ். ஸ்கேட்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன், சைக்கிளிங் ட்ரை பண்ணியிருக்கேன், டிஜே கூட ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாமே ட்ரை பண்ணி ஸ்விம்மிங் ரொம்ப நல்லா வருதுன்றது தெரிஞ்சதுக்கப்புறம் அதை நூல் பிடிச்ச மாதிரி பிடிச்சிக்கிட்டு அந்த லைனில் கொண்டு போகிறோம். ஸோ சின்ன வயசில் ஒரு மல்டி லெவல் ஸ்போர்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது மஸ்ட்டாகவே நான் பார்க்குறேன். ஒரு எல்கேஜி, யூகேஜி அட்மிஷன்லேயே 10th, 12th காலேஜ் வரைக்கும் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. திஸ் இஸ் டூ ஏர்லி. இப்போ தான் அந்த குழந்தை வருது. இந்த பருவத்தை என்ஜாய் பண்ணட்டும். லெட் தெம் ஃபினிஷ் தியர் யூகேஜி. கிரேட் 1, 2 போகட்டும். சம்டைம்ஸ் தெல் பி குட் அட் லாங்குவேஜ். இப்போ லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் இருந்ததுன்னா அவங்க மல்டிபிள் லாங்குவேஜ் கற்றுக்குவாங்க. ஃப்ரெஞ்சு, ஜெர்மன் எல்லாம் ஈஸியாக கற்றுக்கிட்டு அந்த லைனில் போவாங்க. ஸோ அப்போ பேரண்ட்ஸ் வந்து இதுதான் குட், இதுதான் பேடுன்ற டிஸ்கிரிமினேஷன் கொண்டு வராமல் அவங்க எதில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அதில் கொண்டு போகலாம். இப்போ இருக்க காலகட்டத்தில் எதில் போனால், எந்த துறையில் போனாலுமே இப்போ இப்போ ஒரு ஆர்ட், டிராயிங் அண்ட் ஆர்ட்டில் வந்துட்டு டிராயிங் அண்ட் பெயிண்டிங் ட்ரெயினராக இருக்காங்க, ஸ்டைலிஸ்ட்டாக இருக்காங்க, ஃபேஷன் லைக் இன்ஸ்டியூட்டில் மல்டிபிள் ஜாப்ஸ் ஓப்பன் மல்டிபிள் ஆகுது. ஜாப்ஸ் இருக்கு. அப்போ மாரி ஒன்லி டாக்டர், இன்ஜினியரிங் இல்ல. தேர் ஆர் என் நம்பர். ஐ மீன் இந்த அவேர்னஸ் அவங்களுக்கு வரணும். கம்மிங் பேக் டு த பிஸ்னஸ் பார்ட், பிகாஸ் ஒரு பிஸ்னஸ் ரன் ஆகுறதுக்கு ஃபைனான்ஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். அதுவும் ஸ்கூல் ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணுறது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் தான். பிகாஸ் ஃபுல்லாக அதுக்கான ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ்லாம் இருக்குது. அதை எப்படி நீங்கள் பண்ணீங்க? என்ன மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சு? டெல் மீ அபவுட் தட். நான் வந்து லைக் முன்னாடியே சொன்ன மாரி ஆன்டர்ப்ரனர்ஷிப் பிளான் பண்ணிலாம் வரல. ஸோ கிடைச்ச ரிசோர்ஸ் வச்சு ஐ ஜம்ப்ட் இன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பிஸ்னஸ் டெவலப் ஆக ஆக பிஸ்னஸில் வர மணியை தான் திரும்பி போட்டேன். ஸோ பூட் ஸ்டாப் சொல்லுவோம். இப்போ வரைக்கும் என்னோட பிஸ்னஸ் பூட் ஸ்டாப்பாக தான் இருக்குது. ஆமாம். இதுக்கு மேலே ஐம் லுக்கிங் ஃபார் அ மேசிவ் எக்ஸ்பேன்ஷன். ஏன்னா வந்து நிறைய பேர் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினச்சிட்டு தே ஃபெயில்டு. அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். மார்க்கெட்டிங்கில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் அக்கவுண்ட் ஸ்டூடெண்ட்னால வாஸ் அ காஷியஸ் இன்வெஸ்டர். ஓகே. ஸோ கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கணும்னு சொல்லுவோம்ல. ஸோ ஒரு ரூபா போட்டாலும் அளந்து போடணும். தேர் இஸ் அ கான்செப்ட் தட் ஐ லேர்ன்ட் இன் எம்பிஏ. பீட்டர் ஏ ஃபயர் சொல்லியிருப்பார். ஜீரோ பேஸ்ட் பட்ஜெட்டிங்னு. அதாவது வை ஷுட் ஐ ஸ்பெண்ட் திஸ் 1 ரூபீன்ற கேள்வியை கேட்கணும். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ டூ இன் எனி பிஸ்னஸ். எனிதிங் தட் ஐ டூவில் ஒரு பட்ஜெட் போட்டு இந்த மணியை ஏன் ஸ்பெண்ட் பண்ணணும், பண்ணலன்னா என்ன ஆகும் பிஸ்னஸில் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டு தான் ஃபினான்ஸ் டிசிஷன் எடுப்பேன். ஸோ நான் வந்து என்னோடய ஓன் மணியில் தான் ஆரம்பித்தேன். என்னோடய ஓன் ஜுவல்ஸ் எல்லாம் ப்ளெட்ஜ் பண்ணி ஆர் பாரோயிங் ஃப்ரம் மை சிஸ்டர்ஸ், தே ஹெல்ப் மீ. இப்படி தான் ஆரம்பித்தது. பிஸ்னஸில் ஏர்ன் பண்ணதை வச்சு தான் அடுத்தடுத்த ஸ்டெப் ஐ ஸ்டார்டட் டு மூவ். ஓகே. ஸோ லைக் யூ செட், பிஸ்னஸ்க்கு வந்து ஃபினான்ஸ் ரொம்ப முக்கியம். பட் எனக்கு என்ன தாட் ப்ராசஸ்னால், ஃபினான்ஸ் இஸ் த லாஸ்ட் ப்ராப்ளம் டு சால்வ் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருப்பேன். சின்னதாக ஆரம்பித்து அதுலேருந்து அப்படியே டெவலப் பண்ணது தான். ஓகே. ஸோ எனக்கு நிறைய வேர்ட் ஆஃப் மவுத்லேயே பேரண்ட்ஸ் எல்லாம் வந்ததுனால ஐ டென்ட் ஸ்பெண்ட் மச் ஆன் மார்க்கெட்டிங். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இப்போ வரைக்குமே மார்க்கெட்டிங்கில் நிறைய ஸ்பெண்ட் இல்லை. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய ஸ்ப்ரெட் ஆகிடும். அப்படி தான் ஐ காட் மை பிஸ்னஸ். பட் வென் யூ வாண்ட் டு ஸ்கேல் அண்ட் கோ டு த நெக்ஸ்ட் லெவல், அப்போ மார்க்கெட்டிங் பண்ணணும். யூ நீட் மணி. தட்ஸ் வை ஐம் லுக்கிங் டு லுக்கிங் ஃபார் இன்வெஸ்டர்ஸோ இல்லை டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் லைக் மைண்டட் பீப்புளோ, அந்த மாதிரி ஒரு மாடல். ஸோ லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நிறைய ரிசர்ச் பண்ணி, ஏன்னா நிறைய ஃப்ரான்ச்சைசி ஆப்ஷன்ஸ் இருக்கும், பார்த்துருப்போம். பட் ஃப்ரான்ச்சைசிஸ் ஏன் ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்ற ரிசர்ச் எல்லாம் பண்ணி, ஏன்னா நான் ஸ்கூல் ஆரம்பிக்கும் போதுமே ஒரு பிளான் போட்டேன். ஃப்ரான்ச்சைஸியா, ஓன் பிராண்டா? அதெல்லாம் நான் எழுதிட்டு ஓகே ஓன் பிராண்ட்லே போயிடலாம். ஏன்னா எனக்கு ஆல்ரெடி மைலேஜ் இருக்குது த்ரூ ஏபிஜே அகாடமின்ட்டு ஓன் பிராண்டில் போனேன். ஸோ இப்போ நான் ஃப்ரான்ச்சைஸி க்ரியேட் பண்ணும்போதும் எங்கிட்ட ஃப்ரான்ச்சைஸி எடுக்கிறவங்க ஃபெயில் ஆகக்கூடாது. அப்போ என்ன மாதிரி சிஸ்டம் இருக்கணும், என்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு ரீசர்ச் எல்லாம் பண்ணி அதுக்கு கம்ப்ளீட்டாக ரெடி ஆனோன்னு தான் நான் ஃப்ரான்ச்சைஸி ஆப்ஷன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தேன். இப்போது 2 ஃப்ரான்ச்சைஸி பைப்லைனில் இருக்குது இந்த இயர் கூட. நான் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது என்னோட பையன் 8 மாதமாக இருக்கும்போது எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை வீட்டில், பெரியவங்க இல்லை. அப்போ நான் வந்து சமையல் பண்ணி பேக் பண்ணி இவனை கொண்டு போய் மாமியார் வீட்டில் விடணும், இல்லை டே கேரில் விடணும். ஒரு 10 மினிட்ஸ் லேட் ஆனால் கால் வந்துடும். ஸோ ஐ ஹேட் அ சேலஞ்சிங் டைம் அந்த டைமில். அப்போ தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ விமன் வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், படிக்கணுன்னாலும் சரி, ஒரு வேலைக்கு போகணுன்னா குழந்தைங்கள பார்த்துக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது, எங்கே விடணும்னு. ஸோ அப்போ தான் டே கேர் ஆப்ஷன் வந்தது. ஸோ நம்ம ப்ரீ ஸ்கூல் ஆரம்பித்தா டே கேரும் அட்டாச்சாக இருக்கணும். ஸோ வி நீட் டு கிரியேட் என்வாயர்மெண்ட் ஆர் ஸ்பேஸ் ஆர் அ பிளாட்ஃபார்ம் வேர் விமன் வந்து அவங்க குழந்தைங்கள சேஃபாக விட்டுட்டு படிக்கவும் செய்யலாம், வேலைக்கும் வரலான்னு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மார்னிங் 8:30 டு நைட் 8:30 ரவுண்ட் த கிளாக் என்னோடய ஸ்கூல் ஒர்க் ஆகும். ஆஃபீஸ் கோவர்ஸ்க்காக இருக்கட்டும், ஒரு சேஃபான டே கேர் சிஸ்டம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். குழந்தைங்கள வந்து விடுவாங்க,
ஒரு ஜும்பா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுவாங்க. குழந்தைங்கள விடுவாங்க, படிப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஒரு பிசினஸ் மாடல கிரியேட் பண்ணேன். அது என்னோட பெர்சனல் சேலஞ்ச்லேருந்து இது நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி பண்ண விஷயம். இப்ப நீங்க சொல்றப்பயே பார்த்தீங்கன்னா, இது பண்றேன், அது பண்றேன்னு சொல்றீங்களா மேம்? ஸோ ஒன் டேல எப்படி அத வந்து நீங்க வந்து டைம் மேனேஜ்மென்ட் பண்றீங்க? பிகாஸ் யூ ஆர் ஆல்சோ டேக்கிங் கேர் ஆஃப் த ஃபேமிலி ஆல்சோ. அதுல கத்துக்கவும் செய்யணும், பிசினஸும் பண்ணணும். அண்ட் இன்க்ளூடிங் பிசினஸ் இல்லாம இந்த விஷயங்களுமே நீங்க பண்றீங்க. ஸோ ஹவ் டு யூ மேக் டைம்? ஐ ஃபாலோ திஸ். ஐ ஹேவ் திஸ் மந்த்ரா. ஓகே. பேலன்ஸ் நடக்கவே நடக்காது. பிரியாரிடைஸ் தான். ஸோ எப்பவுமே பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அண்ட் ஐ ஹேவ் த ஹேபிட் ஆஃப் ரைட்டிங் அ டு டூ லிஸ்ட். டெய்லி நைட்டு தூங்கும்போது டு டூ லிஸ்ட் எழுதிருவேன். ஈவன் சின்ன சின்ன மைன்யூட் விஷயம் கூட எழுதி வச்சுருவேன். அண்ட் ஐ டிவைட் மை டே இன்டு 3 மார்னிங், ஆஃப்டர்நூன் அண்ட் ஈவினிங். ஓகே. ஸோ மார்னிங் ஹவர்ஸ்க்குள்ள இதெல்லாம் முடிக்கணும். ஆஃப்டர்நூன் ஹவர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிக்காத ட்ரையான வேலை, இல்ல ட்ராவல் பண்ற வேலையெல்லாம் ஆஃப்டர்நூன் ஹவர்ஸ்ல முடிச்சுருவேன். அண்ட் ஈவினிங் ஹவர்ஸ் ப்ரொடக்டிவா ஒர்க் பண்றதுன்னு. அண்ட் எதெல்லாம் டெலிகேட் பண்ண முடியும். ஸோ யூசுவலா இந்த டேயோட ஸ்டார்ட்டிங் வந்து எனக்கு நைட். ஸோ நைட்டே என் டீமுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் குடுத்துருவேன். வென் தே ஆர் ஸ்லீப்பிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கான். ஸோ மார்னிங் வந்து எனக்கு அந்த டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இப்படி தான் ஐ பிரியாரிடைஸ். அண்ட் இன்னொன்னு என்னன்னா, வீடு ஆர்கனைஸா இருந்தா தான் கிளாரிட்டி ஆஃப் தாட்ஸ் இருக்கும். வீட்ல வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. யுவர் ஃபேமிலி இஸ் நாட் ஓகே. யூ கான்ட் கான்சன்ட்ரேட் ஆன் பிசினஸ். ஸோ இஃப் தேர் இஸ் அ இஷ்யூ நான் ஃபர்ஸ்ட் அத தான் சால்வ் பண்ணுவேன். நம்மளுக்கு வந்து 5 விஷயம் இருக்கும். இல்ல 10 விஷயம் இருக்கும். எல்லாத்தையும் மைண்ட்ல போட்டு குழப்பிட்டா யூ கான்ட் டூ இட். இட்ஸ் ஓகே யூ டோன்ட் டூ. ஒரு நாள் பண்ணலனா ஓகே. இப்ப நான் 15 டு டூ லிஸ்ட் எழுதியிருக்கேன்னா, சம்டைம்ஸ் அதில 5 தான் முடிப்பேன். பட் அது ரொம்ப பிரியாரிட்டி முக்கியமா இருக்கும். மீதி நெக்ஸ்ட் டே கூட பண்ணிக்கலாம். ஸோ ஐ திங்க் தட்ஸ் த மைண்ட் செட் யூ ஷுட் ஹேவ். ஸோ அப்ப நான் வீட்ட ஆர்கனைஸ் பண்ணுவேன். நான் நான் கிளம்புறதுக்கு, ரெடி ஆகுறதுக்கு என்ன மாரி விஷயங்கள் தேவையோ, அத ஸ்ட்ரக்சர் பண்ணுவேன். அதில ஸ்பெண்ட் பண்ணுவேன். என்னோட கிட்ஸ் எல்லாம் இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. ஸோ த டே ஸ்டார்ட்ஸ் அட் 4:30. தே ஆல் கெட் ரெடி. தே கோ பை தெம்செல்வ்ஸ். ஸோ நான் 15, 20 டேஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரில இருந்திருக்கேன். ஆனா வீடு வந்து ரன் ஆகும். அதே மாதிரி தான் பிசினஸ். இப்ப நம்ம வீட்ல பண்றது தான் பிசினஸ்லயும் பண்ணுவோம். ஸோ இப்ப நீங்க வந்து ஸ்டூடண்ட்ஸும் பார்க்குறீங்க. அதாவது கிட்ஸ் அந்த ரேஞ்சிலயும் பார்க்குறீங்க. அதே மாரி வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடண்ட்ஸ் அண்ட் ட்ரெய்னர்ஸ் இவ்ளோ பேர நீங்க பார்த்துருக்கீங்க. இப்படி இருக்கிறப்ப இப்ப 2026ல கரண்ட்டா என்ன மாரி டிஃபிகல்டீஸ்லாம் அவங்க எல்லாருமே ஃபேஸ் பண்றாங்க மேம்? வாட் இஸ் த காமன் திங் யூ ஆர் சீயிங்? இந்த ஏஜ் கிட்ஸ் வந்து எல்லாருமே இத்துணூன்லேருந்து பெரிய பசங்க வரைக்கும் ஹைலி பொட்டென்ஷியல். ஏன்னா நாலேட்ஜ் நம்மள விட நெறைய தெரியும். ஒண்ணு நம்ம அவங்களுக்கு நெறைய தெரியுன்றத ஒத்துக்கணும். ஒண்ணே ஒண்ணு இந்த டிசிப்ளின் இஸ் மிஸ்ஸிங். ஓகே. பிகாஸ் இந்த 80s கிட்ஸ்க்கான ஒரு பூம் இருந்ததுல. நம்மளோட நம்மளோட முன்னோர்களோட கல்ச்சர நம்ம இன்ஹெரிட் பண்ணோம். கரெக்ட்டா? அது ஒரு பெரிய பூம். அந்த கல்ச்சர இன்ஹெரிட் பண்ணோம். அந்த கதைகள கேட்டு வளர்ந்தோம். இப்ப இருக்க நான் சொன்ன மாரி ஏஐ டெக்னாலஜியும் கத்துக்கிறோம். வி ஆர் ஓப்பன் டூ போத். பட் இப்ப இருக்க அந்த பசங்க ஃபாஸ்ட்டா கத்துக்கணும்னு நெனைக்கிறாங்கல்ல. ஃபாஸ்ட்டா பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ தே நீட் டூ அண்டர்ஸ்டாண்ட் தட் தே ஆல்சோ ஷுட் ஸ்லோ டவுன் அண்ட் லிசன் டூ பீப்பிள். ஓகே. ஸோ அந்த டிசிப்ளின் மட்டும் வந்துருச்சு. இஃப் தே கேன் கரெக்ட் தட் ஒரு விஷயத்துல ஃபாஸ்ட்டா ரிசல்ட் எதிர்பார்க்காம யூ நீட் டு ஸ்டே ஃபார் சம் டைம். அந்த பேஷன்ஸ் இருக்கணும். தட் பேஷன்ஸ் இஸ் மிஸ்ஸிங் வித் பீப்பிள். எல்லாமே ஃபாஸ்ட்டா நடக்கணும். அதர்வைஸ் தேர் ஸ்பீட் இஸ் குட். தேர் பொட்டன்ஷியல் இஸ் குட். இத இத கொஞ்சம் அலைன் பண்ணாங்க அப்டின்னா, ஐ மீன் தே வில் கம் அவுட் இன் ஃப்ளையிங் கலர். இந்தியாவே வல்லரசு ஆயிரும். ஏன்னா நம்ம பசங்க கிட்ட இல்லாததே இல்ல. அண்ட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம நம்ம ஐ மீன் நம்மன என்ன மாரி ஏஜ்ல இருக்க மக்கள், அவங்களுக்கு நெறைய தெரியுன்றத ஒத்துக்கணும். அவங்களோட இன்புட்ஸ் கேட்கறதுக்குமே ஐ மீன் பேரண்ட்ஸ் ஷுட் பி ரெடி டு லிசன் டு த கிட்ஸ். இப்ப எத்தன பேரண்ட்ஸ் கிட்ஸ் கிட்ட சாரி சொல்லுவாங்க. இஃப் யூ ஆர் ராங் டெல் சாரி டு தெம். இட்ஸ் ஓகே. இன்வால்வ் தெம் இன் யுவர் டிசிஷன் சொல்லுவேன். இப்ப நான் என் பசங்கள நெறைய இன்வால்வ் பண்ணி பேசுவேன். வீட்ல என்ன நடக்குது? நான் என்ன பண்றேன்? ஃபார் எவ்ரிதிங். இப்ப நான் ஃபோன் ஏன் யூஸ் பண்ணா கூட ஐ கிவ் ரீசன். ஏன்னா இந்த காலத்து பசங்களுக்கு அந்த ரீசன் சொல்லணும். ஸோ தே அண்டர்ஸ்டாண்ட். ஓகே. பிகாஸ் எனக்கு பிசினஸ் அதில இருக்கிறதுனால நான் பண்றேன். அந்த மாரி ரீசன் சொல்லணும். ஸோ இந்த ஓப்பன்னஸ் இஸ் மிஸ்ஸிங். நம்ம நம்ம குரூப்பா உட்காந்து பேசுவோம்ல. ஐ மீன் எங்க ஃபேமிலில அந்த டீ டைம் வாஸ் குவாலிட்டி. வி சிட் அண்ட் டிஸ்கஸ். அப்ப என்ன ஆகும்? நான் கார்ப்பரேட்ல எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணுவேன். என் தங்கச்சி காலேஜ்ல நடந்தது சொல்லுவா. இந்த மாரி இருக்கும். திஸ் இஸ் மிஸ்ஸிங் நவ். எல்லாரும் அவங்க ரூம்ல இண்டிபெண்டன்ட்டா இருக்காங்க. தட் ஃப்ரீடம் இஸ் டிஃபரண்ட். ஓகே. இஃப் யூ சிட் அண்ட் டிஸ்கஸ்ல லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ வில் லேர்ன் ஃப்ரம் அதர்ஸ். அப்படி பார்த்து கத்துக்கிற விஷயத்துல நம்ம அந்த நெக்ஸ்ட் அந்த தப்ப பண்ணாம அவாய்ட் பண்ண முடியும். இதுதான் ஐ வாண்டட் டு டெல் திஸ் ஜெனரேஷன். ஸோ பல விமன் ஆண்டர்பிரினர்ஸ் அண்ட் விமன் ஆண்டர்பிரினர்ஸா ஆகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கைண்ட் ஆஃப் அன் அட்வைஸ் உங்க ஜேர்னிலேருந்து சொல்லணும்னா என்னவா சொல்வீங்க? எல்லாருமே வந்து மனசுல நினைக்கிறது என்னன்னா, எனக்கு கரெக்ட்டான ஃபேமிலி அமையல, எனக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்ல, இல்ல எனக்கு மணி இல்ல, எனக்கு பண்ண முடியாதுன்ட்டு. நான் முன்னாடியே சொன்ன மாரி,
எவ்ரிதிங் அரவுண்ட் அஸ் வில் பி சேலஞ்சிங். மிஸ் தட். இதுக்கு நடுவில் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணாதான் we are doing something great. And all women are capable of doing great. எல்லாராலையும் கிரேட் திங்ஸ் பண்ண முடியும். ஏன்னா நேச்சுரலாக அது விமனுக்கு வரும். நம்மளால் வீட்டில் ஒரு குழந்தைக்கு ஜடை பின்னிட்டு சாப்பாடை கட்டிட்டு நிறைய விஷயம் ஹேண்டில் பண்ணுவோம் தெரியுமா? வீட்டில் பேரண்டிங்கை விட சேலஞ்சிங்கான ஜாப் எதுவுமே இல்லை. ஹோம் மேக்கர், ஜஸ்ட் ஹோம் மேக்கர்னும் ஹோம் மேக்கர் தான் இருக்கிறதுலே பெரிய விஷயம். இப்போ என்ன கேட்டிங்கன்னா எனக்கு சமைக்கவே வரமாட்டேங்குது, எனக்கு அதை விட ஐ வில் ஹேண்டில் திஸ் பிகாஸ் தட்ஸ் அ டிஃபிகல்ட் சேலஞ்ச். அதவே பண்ண முடியும் போது யூ கேன் டூ லாட் ஆஃப் திங்ஸ் பெட்டர். only thing you need to believe in yourself. ஸோ நம்மளை சுற்றி எல்லாமே நல்லதாக அமைஞ்சிட்டு அப்புறம் தான் நம்ம பண்ணோம் அப்படின்னு நினச்சா அந்த நல்ல நாள் நல்ல நேரம் வரவே வராது. கிரியேட் ஒன் ஃபார் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நினச்சோன்னா இறங்கிடணும். மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்றதெல்லாம் காது கொடுத்து கேட்கவே கூடாது. பீப்புள் வில் மாக் அட் அஸ், பீப்புள் வில் புல்லி ஆர் பீப்புள் வில் நாட் சப்போர்ட் அஸ். சப்போர்ட் சிஸ்டம் நம்ம தான் க்ரியேட் பண்ணிக்கணும். ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். இப்போலாம் நான் கற்றுக்கிட்டேன், ஹெல்ப் கேட்கலாம். அண்ட் இப்போ இருக்க விமன் ஆண்டர்ப்ரனியர்ஸோட எக்கோ சிஸ்டம் ரொம்பவே நல்லா வளர்ந்துட்டுருக்கு. முன்னாடி மாதிரி இல்லை. வி டோன்ட் ஜட்ஜ். விமன் ஆர் அப்லிஃப்டிங் அதர் விமன். ஹெல்ப் கேளுங்க, கம் அவுட். நம்மளால் முடியும் அப்படின்ட்டு செல்ஃப் டவுட்டே இல்லாமல் இறங்கிடுறது தான் ஐ வுட் சே. Okay, and lot of women should come out and start doing something on their own. அது பிஸ்னஸ் தான் இல்லை, that makes their soul happy. ஏன்னா ஒரு பாயிண்டில் நம்ம திரும்பி பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்தோண்டா அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கணும். ஏதோ பிறந்தோம் பண்ணோம் போனோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. தட் இஸ் வாட் ஐ யூஸ் டு ஆல்வேஸ் ஃபீல். ஸோ நிறைய விஷயங்கள் இங்கே லேர்ன் பண்ணி அன்லேர்ன் பண்ணுற அந்த மாதிரி தான் உங்கள் ஜேர்னியே போயிருக்கு. ஸோ அதில் உங்களை ரொம்பவே வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்த ஒரு 3 புக்கோட நேம் சொல்ல முடியுமா? தட் எவ்ரி விமன் ஆர் ஆண்டர்ப்ரனர் ஷுட் ரீட். எனக்கு வந்து த ரிச் டேட் புவர் டேட் பிடிச்சிருந்தது. பட் சீக்ரெட் வாஸ் அ டேர்னிங் பாயிண்ட். ஆல்ரெடி நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். சீக்ரெட் படிச்சிருக்கேன் அண்ட் இகிகாய் ஆல்சோ. ஸோ இந்த 3 லாட் ஆஃப் அதர் புக்ஸ் ஐவ் ரெட். பட் ஐ திங்க் திஸ் ஷுட் சேஞ்ச் த மைண்ட் செட். பிகாஸ் எல்லாத்துக்குமே காரணம் மைண்ட் செட் தான். ஏன்னா நானே வந்து ஆஸ் அ ஸ்பெஷல் மதராக டிப்ரெஷனில் போயிருக்கேன். 1 or 2 times பண்ணிக்கலான்னு தோணியிருக்கேன். அட்டெம்ப்ட்லாம் பண்ணியிருக்கேன். தேர் வர் டேஸ். ஓகே, ஸோ இப்படி நிறைய பேருக்கு நம்மளுக்கு தோணும். ஸோ மைண்ட் செட் மாறினா எல்லாமே மாறிடும். எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும். ஸோ யூ ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர் அண்ட் see you're a beautiful girl, beautiful women, wow you're looking beautiful அப்படின்னாலே ஒரு சந்தோஷமாக இருக்குல்ல. ஸோ ஐ திங்க் நம்மளை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஓகே, ஸோ நிறைய புக்ஸ் படிப்போம். எவ்வளோ புக்ஸ் படித்தாலும் unless and until the மைண்ட் செட் ஷிஃப்ட் சேஞ்ச் ஆகாமல் nothing will happen. ஸோ எனக்கு வந்து மைண்ட் செட் ஷிஃப்ட் ஆனதுனால, சேஞ்ச் ஆனதுனால ஐ ஸ்டார்டட் டு see a lot of change in my life. ஸோ அந்த ஒரு பாசிட்டிவ் நோட்டோட எனக்கு தெரிஞ்ச வீடியோ ஸ்டார்ட் ஆனது த சேம் எனர்ஜி, த சேம் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் யுவர் ஜேர்னி. நிறைய விஷயங்கள் நாங்களும் கற்றுக்கிட்டோம். அண்ட் எல்லாத்துக்குமே வந்து ஓகே இதுதான் நம்ம எண்ட் ரிசல்ட்னு இல்லாமல் த ஜாய் ஆஃப் லேர்னிங் அது வந்து அழகாக. ஐ திங்க் அந்த ஜேர்னியை நம்ம வந்து யூனோ என்ஜாய் பண்ணணும். எல்லாருமே அந்த ரிசல்ட்டை தானே பார்ப்பாங்க. எப்போவுமே பேரண்ட்ஸ் சொல்வேன், நெவர் ரிவார்ட் த ரிசல்ட். ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாங்கன்ட்டு ரிசல்ட் கொடுக்காதீங்க. அந்த குழந்தை மெனக்கெட்டுச்சின்னு ரிசல்ட் கூட ஐ மீன் அவார்ட் கொடுங்க. ஸோ எப்போவுமே அந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணோம். நம்ம இப்போல்லாம் லிவிங் இந்த மொமெண்ட்டே இல்லாமல் ஆயிடுச்சுங்க. நாளைக்குன்னு யோசிச்சு அந்த பயத்தில் இன்றைக்கி லூஸ் பண்ணிடுறோம். இன்றைக்கி மொமெண்ட் என்ஜாய் பண்ணும்ல. ஸோ இன்றைக்கி தோணுச்சுன்னா இன்றைக்கி பண்ணிடலாம். எனக்கு தோணுனா ஒரு கால் பண்ணி பேசிடலாம், யாராவது பிடிச்சா பசங்களோட என்ஜாய் பண்ணலாம், வெளியில் போகலாம். ஸோ லிவிங் இன் த மொமெண்ட் ஐ திங்க் தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நாளைக்கு நினச்சி ஆங்ஸைட்டியை க்ரியேட் பண்ணிக்காமல் லைஃப் என்ஜாய் பண்ணணும், ஜேர்னியை என்ஜாய் பண்ணணும். Thank you so much for this conversation. Thank you so much for having me here today. I thoroughly enjoyed. We too. Thank you. நிறைய விஷயம் ஐ திங்க் நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பார்த்து யாராவது ஒரு விமன் இன்ஸ்பயர் ஆகிட்டு அவங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆனால் கூட ஐ எம் ஸோ ஹாப்பி. கண்டிப்பாக. தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.